ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு என்னோட லவ் ஸ்டோரி சொல்கிறேன். சொல்லுமான்னு கேட்டேன். முதல்ல சொல்லுனால தான் சொல்கிறேன். அண்டு நிறையா பேருக்கு இந்த கதை தெரியாது. உங்களை நம்பி சொல்கிறேன். என்னோட லவ் ஸ்டோரின்னா, என்னோட லவ்வர் வந்துட்டு ரொம்ப நாளாக தான் ஸ்கூல் படிக்கும் போதே இருக்கிறாங்க. ஆனால் நான் ரியலைஸ் பண்ணது வந்துட்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் தான். ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இருந்தேன். அந்த ஒரு மாதம் அப்பயும் ஒன்றும் தெரில. ஒரு மாதம் பிரிஞ்சு இருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறதுனால எல்லாம் புதுசாக தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அவளும் தெரிஞ்சா. அப்போ தான் என் லவ்வரும் வித்தியாசமாக தெரிஞ்சா. ஸ்கூலில் அவளையும் சரி என்னையும் சரி ஸ்கூலில் அவளை நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவள் இருந்ததே இல்லை. அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணாமல் நானும் இருந்ததே இல்லை. எல்லாம் ஒரு ஆசை தான். அந்த ஆசையில் அவள் இம்ப்ரெஸ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போர்ட்லேயே போயிட்டு சால்வ் பண்ணுறது தான். ஓரளவுக்கு அந்த லவ் எப்படி சொல்கிறது, அவள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். எப்போ பார்த்தாலும் ஆனஸ்டாக இருப்பாள். உண்மைன்னா அவன்னா உண்மை. மற்ற ஜனங்க மாதிரி குழப்பத்தில் இல்லை, கரெக்டாக இருப்பாள். எப்போவுமே கரெக்டாக இருப்பாள். அவள் மேலே தப்பு இருக்காது. நாம் தான் எதனா தப்பு பண்ணியிருப்போம். நானும் அந்த டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது வந்துட்டு நல்லா பேசியிருந்தேன். அப்போ நான் பேசும்போது வந்துட்டு நிறையா பேருக்கு புரியல. அங்கே பேசுகிறது எனக்கும் புரியல. ஸோ நான் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் பேசாமலே புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவள் தான். அதனால தான் அவன் என் ஆள். அவளுக்கு எப்போ பிரச்சனை அவளுக்கு வந்துட்டு எப்போ ப்ராப்ளம்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் தான் நான் வந்தாதான் அங்கே களை கட்டணும். அந்த லெவலுக்கு ஸ்கூல்லேயே சரி அந்த லெவல் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். லவ் அப்படியே நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருந்துச்சு கைஸ். ஸ்கூல் ஞாபகம் வந்தோடனே ஸ்டெக் ஆகிறேன். இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பேசுவேன். அப்பப்போ சில வார்த்தைகள் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத காரணத்தினாலே லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னோட காதல் புரிய வைக்கிறதுக்கு தனி லாங்குவேஜ் வார்த்தைகளே இல்லாமல் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. லைஃப் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு கைஸ். அப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா, சொன்னேன் இல்லையா, வார்த்தைகள் சரியாக பயன்படுத்த முடியாமல் திணறும் போது நான் பேசும்போதே ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்துட்டு தப்பாக இருக்கும் போது எழுதும் போதும் அதே மாதிரி தானே இருக்கும். அதை புரிஞ்சிட்டு எழுதுறதுக்குள்ளே பப்ளிக் எக்ஸாமு ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆகிட்டேன், ஒத்துக்கிறேன். நிறையா பேருக்கு வந்துட்டு நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு நான் சொன்னால்
அதெல்லாம் எதுக்கு சொல்கிற, லைக் அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் நான் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்தேனுக்கா இல்லையா. பார்க்குறீங்க இல்லையா நீங்களே. லைக் அந்த டைமில் 10th ஃபெயில் ஆகும்போது எல்லாம் லைக் 10th ஃபெயிலுன்ற விஷயமே நான் நம்பலை. லைக் எல்லாம் பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசினாங்க. லைக் அவள்தான் நீ ஃபெயிலியர், நீ 10th ஃபெயில் நீ. அதுவும் நம்ம ஒரு அட்டம்ப்ட்னா பரவாயில்ல, ஒரு அட்டம்ப்ட்டு ஃபெயில், 2வது அட்டம்ப்ட்டு ஃபெயில், 3வது அட்டம்ப்ட்டு அதுவும் ஃபெயில், சரி 4வது அட்டம்ப்ட்டு அதுவும் ஃபெயில், 5வது அட்டம்ப்டில் தான் பாஸ் பண்ணேன். அந்த 5 அட்டம்ப்ட் அட்டன் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுறதுன்னு தெரில கைஸ். என் காதலுக்கு அது ஒரு தடையாக நின்றுருச்சு. அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ. அவளை பார்க்க முடியாது. அவன் நினப்பிலே ஏதோ ஒன்றுன்ட்டு இருக்கிறது. லைக் எல்லாரும் ஃபெயிலியர், நீ ஒரு ஃபெயிலியர்ன்னு சொன்னாலும் லைக் லைக் அவங்களுக்கு உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை, உனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்களுக்கு தெரியலன்ட்டு லைக் நீ ஃபெயிலியர் கிடையாது. லைக் பாருங்க, இப்பயே அடுத்த ஸ்கூல் ஞாபகம் அதெல்லாம் மறந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். லைக் மறுபடியும் கிளறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது திணறேன். லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போல்லாம் சொல்லுவான், லைக் நான்லாம் 5 அட்டம்ப்டியா, என் கஷ்டம் எல்லாம் என் சோகக்கதையெல்லாம் சொன்னால் லைக் எப்படியா நீ உயிரோடு இருக்கிற, நானாக இருந்தால் செத்துட்டு இருப்பேன்யா. லைக் நானும் லைக் இருந்திருக்கலாம். லைக் வாய்ப்பு இல்லைன்னா இல்லை. லைக் ரொம்ப லைக் ஃபெயிலியர்ன்ற அர்த்தம் கூட தெரியாமல் நிறையா பேர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்கு லைக் ஃபெயில் ஆகலை, நான் என்ன சொல்கிறது, ஒரு திமிரில் திரியுவாங்க. லைக் ஃபெயில் ஆனவன் நான் சொல்கிறேன், லைக் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப அந்த கஷ்டத்தை சொல்ல முடியறதில்ல. லைக் எங்கள் அப்பா அதான் சொல்லுவாங்க இல்லையா, பொண்ணுங்க ஃபெயிலான மேரேஜு, பசங்க ஃபெயிலான கேரேஜுன்ற. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு. கேரேஜ் இருக்கிற அவரதே ஒர்க் ஷாப்பு தூக்கி போட்டுட்டாராங்க. அங்கே போய் பார்த்தா லைக் அங்கே எந்த லெவலில் நம்மளை மதிப்பாங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் கைஸ். லைக் நிறையா சொன்னேன்னா லைக் குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் வந்துடும். ஆனால் அந்த டைமில் லைக் யாரும் சும்மா வாய் பேச்சில் அப்படி இப்படின்னுவாங்க. உங்கள் முதுகு பின்னாடி இல்லை, உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி, என் மூஞ்சிக்கு முன்னாடியே சொன்னவங்க நிறையா பேர் இருக்காங்க. லைக் எனக்கு அப்பயே தெரியும், லைக் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுங்க, அப்பயும் அதே கதை தான் சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆகி பாருங்கள், உண்மையிலேயே நான் சொல்கிறேன், லைக் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், லைஃப் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை எக்ஸாமில் எந்த ஃபெயிலியராகவே இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் எதுன்னு கேட்டால் அது ஃபெயிலியர் தான். ஏன் ஃபெயிலியர் தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் லைக் உங்களுக்கு யார் நம்மளை உண்மையிலேயே எந்த லெவலுக்கு நம்மளை நம்புகிறாங்க, நம்ம மேலே மதிப்பு வச்சுருக்கிறாங்கன்றது, உண்மையிலேயே நம்ம மேலே உண்மையான ட்ரூ லவ் யார் நம்ம மேலே வச்சுருக்காங்கன்றது அப்போ தான் தெரியும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போது எல்லாமே
ஜிகு 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 ஜிகுன்னு எரியுது தான். பட் ஃபெயிலியர் ஆயிருங்க. அப்படியே நல்லா இருக்கிற பல்பையும் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு கழட்டுவாங்க. அப்படித்தான் சொல்லணும். எங்கள் அப்பா கடையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தூக்கி போட்டார். ஏதோ ஒன்று லைக் அங்கேயும் லைக் அவங்களுக்கு லைக் 10th ஃபெயிலியர் ஓகே, எதில் ஃபெயில் ஆனால் லாங்குவேஜ் ஃபெயிலியர், அவ்வளோதான். பாஸாக ஃபெயிலா. எங்கள் டேடிக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது. நல்ல பழக்கமான்னு பார்த்தா ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பழக்கம் தான். என்னன்னா பாஸாக ஃபெயிலா இதுதான் கம்பேர் பண்ணுறது. நீங்கள் 99 எடுத்தாலும் டூ என் மகனுது, நீங்கள் 41 எடுத்தாலும் டூ என் மகன். மீதி எங்கே போச்சு? மீதி போயிடுச்சியா? அதுதான். எங்கப்பா ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, அந்த டைமில் மற்ற பசங்கள்லாம் 5 பாஷை பேசுகிறாங்க. நம்ம நீ என்ன பேசுற? லைக் முதல்ல என்ன ஒரு 5 பேர்கிட்ட பேச விடணும் தானேங்க. வீட்டை விட்டு வெளியில் கீழே இறங்கி போவேனா, போகும்போதே பாட்டு கண்டுபிடிச்சிட்டு எங்கே போகிற லைக் யோசிச்சு பாருங்க. ஒரு டீனேஜன்னு கூட ஒரு சைல்டு வெளியில் போகிறான், எங்கே போகிறான்ட்டு அவனுக்கு தெரியுமா? அது தெரியாது. லைக் எதுக்கு போகிற, எங்கே போகிற, முதல்ல அது ஒரு கேள்வி. அப்புறம் எதுக்கு போகிற, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமலே நான் வெளியில் போகிறதே விட்டுட்டேன். லைக் அதுதான், வெளியில் போனால் எதுக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? சொல்ல இன்னைக்கும் எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரில. அதனாலேயே வீட்லேயே இருந்துட்டேன். அண்டு லைக் எல்லாரும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அது இதுன்னு சொல்லுவாங்க. பட்டு லைக் நீங்கள் ஃபெயிலியர் ஆகி பாருங்கள், எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அங்கே போயிட்டே இருப்பாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்களான்ட்டு, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான்னா, எந்த ஃப்ரெண்டு உங்கள் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கானோ அவனுக்கு முன்னேற என்ன இருக்கிறா இல்லையான்னு அதெல்லாம் தெரில. அவனுக்கு அறிவு இருக்கிறா இல்லையா அதுவும் செகண்டரி. லைக் அவன் தான் கெடிப்பான். ஆனால் அவனை லைக் ஆங்கில பார்க்குறதுக்கு கூட எனக்கு ஆக்சஸ் இல்லை. அப்போ எனக்கு வீட்டில் இருக்கணும், வீடு முடிச்சிட்டா கடைக்கு போகணும். இதே லைக் நிறையா ஸ்கில்ஸ் அப்பயும் நான் நிறையா ஸ்கில்ஸ் கற்று வச்சுட்டு இருந்தேன். அது லைக் யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸ் தான், பட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா உங்ககிட்ட உண்மையிலே வேல்யூ இருந்தாலும் சரி, அந்த ஃபெயிலியர் அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது போகிறோம். லைக் ஃபெயில்டு, டெஸ்ட் நாட் ஓகே, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் லைக் அதை டச் பண்ணுறதுக்கு கூட யோசிப்பாங்க. வேற வழியே இல்லை, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னா தான் அப்போ தான் வருது. அண்டு என்ன சொல்கிறது கைஸ், அந்த கஷ்டம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கூட தெரில. எப்படி சொல்லுவாங்கன்னா, லைக் அதை எடுத்துட்டு வா, அந்த அது எதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இருக்கிற தெரில, வேஸ்ட்டமாங்க. லைக் அந்த லைக் எக்ஸாக்டாக நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதை எடுத்துட்டு வா, எதை எடுத்துட்டு வரீங்க? எதை எடுத்துட்டு வரீங்க? நீங்கள் அதை சொல்லுங்கள். எனக்கு எதை எடுத்துட்டு வர முடியும்? உங்களுக்கு வேஸ்ட்டமாங்க. அவ்வளோதான். எல்லாரும் கைஸ் உங்கள் வாழ்க்கையில் லைக் உங்களே உங்கள் மேலே சந்தேகப்படுற லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. லைக் அது ஒரு பாயிண்ட்டு. எனக்கெல்லாம் அந்த டைமில் லைக் கேட்பாங்க, நீ எல்லாம் எப்படி உயிரோட இருக்கிறன்னு. நான் உயிரோட இருந்ததுக்கு லைக் 2 காரணம் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு என்னோட காதல், லைக் அவ மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அவள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை.
இதை வச்சு தான் உயிர் வாழ்ந்தேனே. 2வது காரணம் என்னன்னா, லைக் என்னைக்காச்சும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காட்டணும். அந்த டைமில் நான் இந்த மாதிரி சொல்லுவேன். லைக் என்னோட கஷ்டத்தை அப்போ எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வேணுமானா க்யூரியாசிட்டியில் பார்க்குவாங்க. பட்டு எல்லாரும் லைக் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் ஒரு 10 டோர் இருக்கிறேன்னா 10 டோரில் எந்த டோரு வெளியில் இல்லை சக்ஸஸ் நோக்கி காட்டுறோ அந்த டோர் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் அந்த 10 டோரில் எந்த டோர் கரெக்டான டோர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், துப்பு இல்லை. அவங்களுக்கு ட்ரையே பண்ண மாட்டாங்க. நாம் ஒரு டோராக தொடர்ந்து அடிபட்டு இந்த டோர் தான் சேஃப்னா அப்போ ஆமாவா தேங்க்யூ மோன் மண்டே ஆட்டிட்டு ஓடிடுவாங்க. ஒரு யூஸும் இல்லை. லைக் 10th எப்படி சொல்கிறது கைஸ், நான் 10th படிக்கும் போது என்னோட தங்கச்சி 9th ஃபெயில் ஆனானா, எங்கள் தங்கச்சி கூடயே 10th படித்தானா, ஃபெயில் ஆனானா, எங்கள் தங்கச்சி இப்போ எனக்கு சீனியர். அப்போ தான் நான் பாஸ் ஆகிறேன். லைக் இருக்கட்டும். லைக் உண்மையிலே சொல்கிறேன், ஃபெயிலியர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம். பட் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபெயில் ஆகுறது. நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கே ரியாலிட்டி என்னன்னு புரியும். அண்டு அதை தான் சொன்னா இல்லையா, லைக் முதலாவது தப்பாக பேசினாலும் ஏதோ ஒரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கரெக்டாகவே பேசுங்க, கேட்க மாட்டாங்க. எவனும் கேட்க மாட்டான். ஒருத்தன் கூட உங்களை கேட்க மாட்டாங்க கைஸ். கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறேன் தெரியுது. பட்டு ட்ரை பண்ணுறேன். லைக் உண்மையிலே சொல்கிறேன், ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க. லைக் உண்மையிலே கஷ்டம் என்னன்னா, லைக் உங்களை நீங்களே சந்தேகப்படுற லெவலுக்கு கொண்டு வர கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு இருக்குது, இந்த சிஸ்டம்க்கு இருக்குது. அண்டு இந்த சிஸ்டமில் தான் நானும் இருக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இந்த சிஸ்டம் எக்ஸாக்டாக பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லைக் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாம் நோண்டுது. லைக் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கோங்க, ஒத்துக்கோங்க. லைக் நீங்கள் கரெக்டாக இருந்தாலே, லைக் நீங்கள் கரெக்டாக இருக்கிறனால அங்கே தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா. உங்கள் கடையை எப்போ தான் உழுவான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டு அதுதான் எப்படியோ ஒன்று. லைக் எங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, மோன் நீ 6வது அட்டெம்ப்டில் தான் பாஸ் ஆகும்னு. பட்டு இன்னைக்கு லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு ப்ரௌட்னஸ் இருக்குது. என்னன்னா அந்த டீச்சர் சொன்ன மாதிரி 6வது அட்டெம்ப்டில் நான் பாஸ் ஆகலை, 5வது அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். ஒரு அட்டெம்ப்ட் அவங்க சொன்னதை விட ஒரு அட்டெம்ப்ட் முன்னாடியே பாஸ் ஆகிட்டேன். அண்டு பாஸ் ஆன உடனே அதான் லைக் அப்பயும் ஒரு கேள்வி, லைக் பாஸ் ஆகிட்டான் பட் இவன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லா கிடைச்சிருந்தாலாம் அப்போல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருக்கேன் கைஸ். லைக் உடச்சிட்டு உள்ள என்ன இருக்குது, ஏதோ ஒன்று நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை எது நம்மளால் பண்ண முடியல என்னன்னு புரிஞ்சுக்கிற நிலமையில உங்களை வைக்கவே மாட்டாங்க. அதான் அந்த டைமில் லைக் என்னோட லவ் அது சக்ஸஸ் ஆகணும் அந்த இதுலேயே எப்படியோ ஒன்று சர்வைவ் பண்ணிட்டேன். அதை அப்புறமா இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பாஸ் ஆகிட்டேன்னா, பாஸ் ஆன உடனே லைக் அப்பயும் ஒரு ஆப்ஷன்,
பியூசி படிக்கிறியா இல்லை டிப்ளமோ படிக்கிறியான்ற மாதிரி. அப்போ யோசித்தேன், லைக் பியூசினா மறுபடியும் லாங்குவேஜஸ் வரும், மறுபடியும் லைக் 2 வருஷம் படிக்கணும். டிப்ளமோனா 1 வருஷம் தான் லாங்குவேஜ்ன்றதுனால ஒரு லெவலுக்கு லைக் சேஃபர் ஆப்ஷனாக அதை எடுத்தேன். அண்டு என்னோட முதல் காதலை சந்திக்க போகிறோம் இல்லையா, அது ஒரு சந்தோஷம். அப்போ லைக் அது இப்பயும் நான் யோசித்தேன், லைக் மோன் ஃபெயிலாக போயிட்டோம், இனிமே தோக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு போயிடு, காலேஜ் பக்கம் எடுத்துகிட்டு போயிடாத. லைக் நிறையா பேர் சொல்லுவாங்க லைக் வெக்கமா இல்லையான்ட்டு, பட் உண்மையிலே சொல்கிறேன், பி ஷேம்லெஸ், வெக்கப்படாதீங்க. லைக் உங்களுக்கு தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லைக் கொஷன் என்னன்னா, ஆர் யூ கோயிங் டு லேர்ன் டுடே ஆர் டுமாரோ, அவ்வளோதான். நானும் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளோ சம்பவம்னா இருக்குதோ பார்த்துட்றேன். நான் நாளைக்கெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் இல்லை, இன்னைக்கு காட்டுறேன் நான் யார் வந்துட்டு. எப்படி சொல்கிறது, காலேஜ் டிப்ளமோக்கு அட்மிஷன் எடுக்க போனால் லைக் அங்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் மேத்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். லைக் சயின்ஸில் அதான் படிக்கல இல்லையா, 2 வருஷம் கேப்பு, லைட்டாக கம்மியாக ஸ்கோர் பண்ணேன். லைக் அதுக்கப்புறமும் ஓகேன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இல்லை, இன்டர்வியூ இருக்குது, அதை அட்டன் பண்ணி செலக்ட் ஆனால் சேர்த்துக்கிறோம். அதான் 10th ஃபெயில் ஆனவனுக்கு எவன் அட்மிஷன் தருவான் சொல்லுங்கள். பாஸ் ஆனாலும் சரி, லைக் நல்ல காலேஜெல்லாம் தேடி போனீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ், நான் உண்மையிலே சொல்கிறேன் 56% தான். லைக் 56 நிறையா பேர் சொல்லுவாங்க 10th எக்ஸாமுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா, அது ஒரு ஆஃப்டர் 10th எஃபர்ட் ஜாஸ்தி, அதனால தான் லைக் 10th ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணுங்கன்றாங்க. பட்டு எதுக்கு ஸ்கோர் பண்ணுங்கன்ட்டு சொல்லுறதுல தோற்று போயிடுறாங்க. எல்லாருக்கும் என்னன்னா, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். லைக் அங்கே நல்லா படிக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், மக்கு பசங்கன்னா அந்த பசங்க தான். எந்த பசங்க சொல்லுங்கள், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகிறாங்க இல்லையா, இருக்கிறதுலே டம்டம்னா அந்த டம்டம்னு தான். ஏன்னா சொல்கிறேன், கதை சொல்கிறேன், பாஸ் ஆகிட்டு லைக் காலேஜ் போகிறதுக்கு இன்டர்வியூ சொன்னேன் இல்லையா, இன்டர்வியூ போயிட்டு அங்கே அட்டன் பண்ணால் லைக் இஷ்டத்துக்கு நான் ஒருத்தன் அங்கே 3 பேரும் 3 டைரெக்ஷனில் எல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். லைக் சில இதில் வந்துட்டு நானே தடுமாறினேன், லைக் சால்வ் பண்ண முடியுமா, கொடுங்க, சால்வ் பண்ணி காட்டினேன். லைக் இந்த மெத்தட் இல்லைப்பா, இன்னொரு மெத்தடு சார், இன்னொரு மெத்தடு எனக்கு தெரிலன்ட்டு அப்படியே சொன்னேன். லைக் ஏன்னாப்பா செகண்ட் பியூவில் படிக்கலையான்னு, சார் நான் டிப்ளமா சார், நான் இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன்னு நினச்சிட்டு பரவாயில்ல நிறைய நாலேஜ் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கினாங்க. அங்கே போயிட்டு காலேஜில் போயிட்டு நான் பார்க்குறேன், நான் ஒருத்தன் தான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், மீதி எல்லாம் சும்மா அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் எழுதி உள்ளே போனவங்க தான். இன்டர்வியூ பண்ணி உள்ளே போயிட்டு கிளியர் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறவன் லைக் இப்போ லைக் அட்மிஷன் கிடச்சிருச்சு. 3 நாள் முன்னாடி அர்த்தம் சொன்னேன் இல்லையா, பி ஷேம்லெஸ்ன்னு என் முன்னாடியே கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு பார்த்தா ஸ்கூல் பசங்களை விட கம்மி லெவலில் சொல்லிட்டாங்க. குவாலிட்டின்னு இல்லை, கண்டென்ட்டே அப்படி தான் இருக்குது. கண்டென்ட்டே ஸ்கூல் படிக்கிற பையனே அது
கற்றுக்கலாம். அந்த லெவலில் தான் இருந்துச்சு. நான் வேறு 2 வருஷம் விட்டு போனேன் இல்லையா, எனக்கு கூட டிஃபிகல்ட்டியே இல்லை கைஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை கூட பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அங்கே எல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆனவங்க தெரியாது. அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். கேட்குறான் மோன், இந்த அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறான். லைக் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ தான் இன்டர்நெட் இருக்கிற, விக்கிபீடியாவில் தேடி பாடுறான். விக்கிபீடியாவில் பார்த்து எல்லாம் எழுதிட்டு வரணும்கான். எந்த அளவுக்கு அறிவு இருந்துருக்குறேன்னா, விக்கிபீடியாவை பார்த்து எழுதுன்னு சொன்னா இல்லையா, விக்கிபீடியாவை லைக் தெரியும்னு தான் சொன்னேன். சி ஆல்சோ லிங்க் வரும் இல்லையா, ரெஃபரன்ஸ் லிங்க்குன்னு சொல்லிட்டு, அந்த லிங்க்கு HTTP அந்த லிங்க் எழுதிட்டு வரணுங்க. லைக் அந்த லெவலில் தான் நானும் உள்ளே போனேன். லைக் உள்ளே போகும்போது கூட, டிப்ளமோ சேரும்போது கூட லைக் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டிப்ளமோ ஃபிக்ஸ் ஆகிட்டோம். டிப்ளமோக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இப்படி எக்கச்சக்க கோர்ஸ் இருக்குது. லைக் அப்போ கேட்டேன் எங்கள் அண்ணாவை, எந்த 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 கோர்ஸ் கஷ்டம் இருக்கிறதுலே எலக்ட்ரிக்கல் தான் கஷ்டம். அப்போ அதுதான் எனக்கு வேணும். எல்லாரும் கஷ்டப்படுற இடத்துல தான் நான் எப்படி சொல்கிறது, ஷைன் ஆகி காட்டணும். ஏன்னா நிறைய பேர் தெரியுதில்ல, எல்லாரும் ஈஸி எது ஈஸியாக இருக்குது, எது ஈஸியாக இருக்குன்னு ஈஸியாக படிச்சிடுறாங்க. பட்டு கஷ்டப்படுற இடத்துல தான் காம்படிஷன் கம்மி. ஏன்னா அவங்களால கிழிக்க முடியாது. நாம் கிழிச்சு காட்டினாலே போகிறோம். நம்ம கரெக்டாக கிழிக்கணும்னு கூட இல்லை, சும்மா கிழிச்சாலே போகிறோம். அதுக்கே ஷாக்கு. உள்ளே போய் பார்க்குறேன். லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 லேம்ப் 1 ஸ்விட்ச் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வந்துட்டு சொல்கிறாங்க. லைக் நானே எல்லாம் வயரிங் எல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன். லைக் மேம் வந்துட்டு இன்னொரு பையன் அவன் செக் பண்ணிட்டு ராங்குன்றான். எதுக்குடா ராங்குன்னு சொல்கிற, கரெக்டாக தானே வயரிங் பண்ணியிருக்கேன் கேட்குறேன். இல்லை லைக் ஆன் பண்ணி கூட காட்டுறேன், வேலை செய்யப்பாடுறா. இல்லை ராங்கு, இல்லை நீನು நியூட்ரலுக்கு ரெட் கலர் வயர் ಹಾಕಿದೀಯಾ, ஒர்க் ஆகலான்னு. எந்த கலர் வயர் போட்டால் ஒர்க் ஆகாது. லைக் அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ரெட் கலர் வயருக்கு ஃபேஸு, பிளாக் கலர் வயருக்கு நியூட்ரல். ரெட் கலர் வயரை வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் நியூட்ரல் இருக்கு இல்லையா, நியூட்ரலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாதான். எனக்கு நான் சிஸ்டர் என்னால் இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது கைஸ், அதான் மக்குத்தனமாக இருக்கிறீங்களே எப்படிடான்னா, லைக் எனக்கு இருக்க ஒரு ஹேபிட் என்னன்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன உடனே டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே மேக்ஸ். ஊர்லேருந்து அப்போ தான் வந்தேன், படிக்காமல் அதை எழுதுனேன், அவுட் ஆஃப் அவுட். அந்த டெஸ்ட்டு அவுட் ஆஃப் அவுட். அதுக்கப்புறம் மீதி எழுதின எல்லா டெஸ்ட்டும் ஃபெயில். இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணியும் ஃபெயிலு. எல்லா டெஸ்ட்டும் ஃபெயிலு. மேக்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் அவுட். நான் அப்போ என்ன சொல்கிறது, இன்னசென்ட் கைஸ். நம்ம படித்தா நல்ல மார்க் வாங்க மாட்டேங்கோ, நம்ம படிக்கலைன்னா தான் நல்ல மார்க் வாங்கணுமோ, அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அப்போதுலேருந்து படிக்கிற பழக்கமே விட்டுட்டேன். டோட்டலாகவே படிக்கிற பழக்கம், ரீட் பண்ணுற ஹேபிட்டே இல்லை. ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுற ஹேபிட்டு லைக் ஸ்லோவாக எழுதுவேன். நான் எழுதுறதும் ஸ்லோ, நான் படிக்கிறதும் ஸ்லோ, சாப்பிட்றதும் ஸ்லோ, நடக்கிறதும் ஸ்லோ. லைக் அது ஏதோ ஒரு கொலை குட்டம் மாதிரி பார்க்குவாங்க. லைக் 8 மணின்னா கரெக்டாக 8 மணிக்கு போய் நிற்கிறவன் நான் தான். எவ்வளோ ஸ்லோவாக நான் நடந்து போனாலும் சரி, எவ்வளோ ஸ்லோவாக நான் இது பண்ணாலும் சரி, சீக்கிரம் எனக்கு தெரியும் இந்த டைம் ரீச் ஆகணுன்ட்டு. இவங்க சீக்கிரமாக ஓடி வருவாங்க, ஓடி வந்தே 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. இதுதான் நிலைமை கைஸ். படிக்கிற பழக்கம் விட்டேன்னா, இப்போ டிப்ளமோவில் விட்டேன் இல்லையா, இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். தெரில, இது நான்
பயாட் பண்ணுறாங்க. பயாட் பண்ண பயாட் பண்ணுற பழக்கம் வந்துட்டு லைக் நல்ல பழக்கமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. லைக் நீங்கள் ப்ளூ பிரிண்ட் இந்த சிலபஸ் இது பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 30% ரிமெம்பரன்ஸ்க்கு தான் இருக்கும். மீதி 40% அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒரு 30%. இப்போ தான் நம்ம சிலபஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 30% மெமரைஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அண்டு இன்னொரு இன்னொரு வீக்னஸ் என்னன்னா, நான் மறந்துடுவேன். லைக் படிக்கிறது இல்லை, மறந்துடுவேன், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. நிறைய நிறைய வீக்னஸோட தான் லைக் வாழ்தான். லைக் இப்போ நான் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன். லைக் 10th ஃபெயில் ஆகும்போது ஒரு கட்டத்தில் யோசித்தேன். லைக் எனக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்டில் என்னோட கோல் என்னவா இருந்துச்சு தெரியுமா கைஸ்? ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த கோல் எப்படி செட் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு எந்த மேத் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் காட்டினா போகிறோம். லைக் நான் 5th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு காட்டிட்டு இன்னொரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா கூட சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருந்துச்சு. அந்த இதில் தான் லைக் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்ன்ட்டு வாழ்ந்துட்டு வந்தேன். 10th ஃபெயில் ஆனேன், பட் கோல் அச்சீவ் பண்ணேன். லைக் நான் உண்மையிலேயே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தேன், பட்டு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லை, ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிட்டேன். டிப்ளமோ போகிறதுக்கு முன்னாடி மிரர் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மிரர் முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, ஒரே கோல் தான், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கக்கூடாது. நீ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் உன்னை யாராச்சும் வந்து பார்த்தா லைக் ஹேண்ட் ஷேக் பண்ணால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நான் பண்ணக்கூடாது. அந்த கோல் அதுக்கு ஒரு 3 years டைம் செட் பண்ணேன். டிப்ளமோ முடிக்கிறதுக்குள்ளே நான் அந்த நிலைமைக்கு வந்தாகணும்ன்ட்டு. டிப்ளமோவில் வந்துட்டு அதான் ஃபெயிலான எத்தனை கைஸ் நல்ல வேல்யூ கற்றுக்கிட்டேன். நல்ல பழக்கம் வந்துட்டு 2017 ப்ராக்டிஸ். அப்போ முடிவு பண்ணேன், இந்த வேர்ல்டில் நம்ம சர்வைவ் பண்ணோன்னா ஒன்று இந்த வேர்ல்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லை நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். நாம் இது சின்ன பங்கு தானே, நம்மளை புரிஞ்சிக்கலான்ற ஸ்டெப்பு தான். நிறையா பேர் சொல்கிறாங்க வட்டம் போட்டு வாழாதன்ட்டு. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஐ வில் ஸ்டே இன் மை சர்க்கிள். நான் என்னோட வட்டத்தில் தான் வாழ்வேன். என்னோட வட்டத்தை என்னோட ஸ்கில்ஸை வச்சியும் என்னோட நெட்ஒர்க்கை வச்சியும் நான் அந்த வட்டத்தை ஒரு நாளும் லைக் ஐ எம் எக்ஸ்பேண்டிங். என்னோட வட்டத்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். லைக் ஒரு தடவையும் லைக் எட்ஜில் ட்ராவல் பண்ணுறேன். என்னோட சர்க்கிளோட எட்ஜில் நான் டெய்லி ட்ராவல் பண்ணுறேன். டெய்லி என்னோட பவுண்ட்ரியை நான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். என்னோட அந்த டைமில் என்னோட தாட் என்ன இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துக்குள்ளே லைக் என்னோட சர்க்கிளை விட்டு நான் வெளியில் போனால் சேஃப் இல்லை. என்னோட சர்க்கிள் எந்த அளவுக்கு பெருசாக்குறேன்னா இந்த உலகமே அந்த சர்க்கிளுக்குள்ளே அடங்கிடணும். அந்த மோட்டிவில் தான் லைக் டிப்ளமோ சேர்ந்துருந்து லைக் அதான் ஷேம்லெஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா, மான மரியாதையெல்லாம் விட்டு தள்ளிடுச்சு. போயிட்டு என்னோட லவ் கண்டினியூ பண்ணணும் அந்த இதில் போகிறேன். அங்கே போய் பார்த்தா லைக் 2 வருஷம் கேப் இல்லையா கைஸ், இந்த 2 வருஷம் கேப்பில் லைட்டாக வீக் ஆயிட்டேன்னு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு.
இதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல, திமிராவே சுத்திட்டு இருந்தேன். நான் தான்ட்டு. பட் அங்க போன உடனே லைக் நான் மட்டும் இல்லை, லைக் என்ன விட நிறைய பேர் ஸ்மார்ட்டா இருக்கிற நிறைய பேர் இருக்கான். அது போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் என்னன்னா இந்த ப்ராப்ளம் பண்ணா இவன் இவன் போயிட்டு குறுக்கால இந்த கௌஷிக் பண்ணான்ற மாதிரி உள்ள வரான் கைஸ். உள்ள வந்துட்டு ஸ்கோர் பண்றான். லைக் என்கிட்ட இருந்தே அந்த எப்படி சொல்றது, அதை வச்சுதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா இந்த உலகத்துல நான் ஒரு நீடுன்னு சொல்லிட்டு சர்வை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குறுக்கல இவன் வந்துட்டு வண்டி ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணுறது, லைக் அப்பயும் கூட சேர்ந்துட்டு நீ நான் காட்டுறேன் ஐஎம் நான் இருக்கிறேன் இல்லையா, நான் இருக்கிறேன் இல்லையா, நான் சால்வ் பண்ணுறேன்ட்டு சால்வ் பண்ணி காட்டினேன். லைக் இந்த வீக்காக நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். அப்பயும் யோசித்தேன் லைக் எத்தனை நாள் தான் ப்ராப்ளம் போக போக பெருசாக நானும் சால்வ் பண்ணிகிட்டே வரேன். பட் லைக் அப்பயும் புரிஞ்சிச்சு. ஓகே, இது புரிஞ்சிச்சுன்றத விட இன்னொரு பக்கத்துலேயும் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் லவ் மேலே லைட்டாக கண்ணு இந்த பக்கம் போகிறா. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லவ், இந்த பக்கம் இந்த அம்மாவா. இல்லை உண்மையிலே சொல்கிறேன், லைக் உண்மைன்னா அவ என்ன உண்மை இந்த உலகத்தில். லைக் நீங்கள் யாரை வேணால் லவ் பண்ணுங்க, உங்களை எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிற ஒரே ஆள், என்கிட்ட உண்மையாக இருந்த ஒரே ஆள் வந்துட்டு அவ தான். இவ செகண்ட் சொன்ன இல்லையா, இவ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடெல்லாம் ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட்டட் இல்லை. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸி, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸும் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்கு ப்ராப்ளம்மு, அப்புறம் சேர்ந்து செய்கிற ஹேபிட்ஸு, இந்த மாதிரி தான் ஈஸியாக இருந்துச்சு. லைக் ஒரு வருஷம் இந்த பக்கமும் சரி ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். சும்மா டூ டு டூ டூ டு டூ டு டூ டு டூ தான். அண்டு அதுக்கப்புறம் லைக் புரிஞ்சிச்சு, ஐ லவ் லைக் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப தூரம் இருக்குது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் கை குலுக்கிட்டு, அதான் இவன் குறுக்கல இவன் போனா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க கைஸ். சரி என்று சொல்லிட்டு இவகிட்ட இருந்து கற்றுக்கணும் இல்லையா இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த பக்கம் காட்டிட்டு இந்த பக்கத்தில் பூஸ்ட் பண்ணிட்டு லவ் டெவலப் பண்ணிட்டே போனேன். லைக் ஒரு வருஷம் 2 ஆடினேன்னா டிப்ளமோ செகண்ட் இயரில் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒன்றான்னு சொல்லிட்டு நீத்தான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பக்கம் கண்டினியூ பண்ணிகிட்டே போனால் லாக்டவுன் லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் கான்செப்டு எனக்கு வந்துட்டு 2016 ஃபெயில் ஆனா இல்லையா, அப்பயே பார்த்தாச்சு. அப்பத்துலேருந்தே சோஷியல் டிஸ்டன்சிங்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். லைக் அப்போ எல்லாரும் என்ன சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ ஆண்களுக்கு நடக்குது இல்லையா, லைக் எனக்கெல்லாம் உண்மையில சொல்ற ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. லாக்டவுன்னாங்க, வீட்லேயே இருக்கணும்னாங்க, இருங்கடா எனக்கெல்லாம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும்ல, எனக்கு பழகிருச்சு. நீங்க பழகுங்க. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். லைக் டிப்ளமோ லைஃப்ல
உண்மையிலே நல்ல ஜாலியாக இருந்த மூமெண்ட் தான். லைக் சூப்பர்மேன் ஃபீலிங் தான் எனக்கு இப்போ. ஏன்னா என்ன என் மேலே என்னையே செல்ஃப் டவுட் பண்ண வச்சாங்க இல்லையா. ஃபஸ்ட் இயர் ஓரளவுக்கு முடிக்கிறேன். முடிச்சுட்டு செகண்ட் இயர் என்டர் ஆகிறேன். புது பையன் ஒருத்தன் வரான். புது பையன் வந்துட்டு கரெக்டாக என்னை தேடி வந்துட்டு நீ தானே மோகன்னு கேட்குறான். ஆமான்றேன். லைக் புது பையன் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே பண்ணல, அவனே வந்துட்டு கண்டுபிடிக்கிறான். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். லைக் 3 இயர்ஸ் வச்சேன் நான். அதுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணேன்னு ஒரே இயரில் அச்சீவ் பண்ணேன். லைக் என் சீனியர்ஸே இருக்கட்டும் அந்த காலேஜில் என்னை தேடி வந்தாங்க. எதுக்குன்னா டீச்சர்ஸ் பில்டப்பு. நான் பில்டப் கொடுக்கல, டீச்சர்ஸே பில்டப்பு சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு. நீங்கள் என்னடா இருக்கிறீங்க, அவன் ஜூனியர் பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தா அங்கே தேடி வருது. அப்படி இவங்ககிட்ட அப்படி என்ன இருக்குதுன்ட்டு ஒன்றும் பண்ணல கைஸ். கிளாஸை க்ளீனாக கவனிச்சேன், அங்கே சொன்னது செஞ்சேன், எக்ஸிக்யூட் பண்ணேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிளிக்கல நான். அங்கே சொன்னாங்க லைக் சிம்பிள் டாஸ்க் தான் கொடுத்தாங்க கைஸ், அதை கூட கிளிக்க முடியறதில்ல. அதை தான் சொல்கிறேன், ஃபெயில் ஆனால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்களே. நீங்கள் உங்கள் லைஃப்பில் பாஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஃபெயில் ஆகும்போது லைக் நிறைய பேர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, அதெல்லாம் பாசிபிலிட்டி. லைக் நாங்கெல்லாம் டெய்லி அடி வாங்குறவங்கடா, எங்களுக்கெல்லாம் பழகி போயிடுச்சு. அந்த லெவலில் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ கூட கேட்பாங்க என்ன ஒன்று, லைக் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க கைஸ். ஃபுல்லாக இல்லை, நைட்டு ஃபுல்லாக ஒரு டென்ஷன். அவன் எப்படின்னா 50 மார்க்குக்கு 35 மார்க் எழுதிட்டானா, அதுக்கு டென்ஷனு. நான் எவ்வளோ எழுதுறேன்னுட்டு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். 50 மார்க்குக்கு நான் எவ்வளோ அட்டன் பண்ணிருக்கோன்னு. பாசிங் மார்க் வந்துட்டு 20, 50க்கு நான் எவ்வளோ எடுத்துக்கோ நீங்கள் கெஸ் பண்ணுங்க. எழுதுண்டே 24 தான். எழுதுண்டே 24 மார்க்ஸ்க்கு, எடுத்துண்டு 24 மார்க்ஸ் தான். அதுதான் லைக் காலேஜ் போனோம் இல்லையா, அந்த காலேஜில் பரவாயில்ல, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். லைக் அதுக்கு முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸான்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க. பட்டு நல்ல விதத்தில் கைட் பண்ணாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக கைட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட்டு எனக்கு டிப்ளமோவில் எம்விஜே பாலிடெக்னிக்கில் அந்த காலேஜே இழுத்து மூடிட்டாங்க லாக்டவுனில். பட்டு எனக்கு அந்த காலேஜில் லைக் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் நீ படிக்கிறியான்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலிடெக்னிக் அதை விட்டுட்டாலுங்க. லைக் அந்த டீச்சர்ஸ் கிட்ட லைக் ஐ வில் ரியலி லைக் டு லேர்ன். ஏன்னா லைக் அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே அந்த காலேஜ் டிஸ்கிரைப் பண்ணுவேன்னா அது ஒரு ஜெயில். யூனிஃபார்ம் மாட்டணும், ஐடி கார்டு மாட்டணும், கரெக்ட் டைமுக்கு கிளாஸுக்கு போகணும், இல்லைன்னா அட்டண்டன்ஸ் கட்டு. கிளாஸுக்கு போகிறது விட்டுட்டாலுங்க, கிளாஸுக்குள்ளே போயிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலன்னாலும் அட்டண்டன்ஸ் கட்டு. அப்படி பிளாக்மெயில் பண்ணுறது. பயோமெட்ரிக்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா, காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி, அவருக்கு அவர் பீரியடுக்கு நீங்கள் பஞ்ச் பண்ணணும். ஒரு ஹவர் மிஸ் ஆனால் கூட 1 ஹவருக்கு எஸ்எம்எஸ் வீட்டில். லைக் அங்கே இருக்கிறவங்கள ஒரு வகையில் ஜெயில் ஃபீலிங்கில் தான் இருந்தாங்க. பட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஜெயில் தான் சொர்க்கம். ஏன்னா அங்கே தான் நான் திருந்தணும். அதனால லைக் அங்கே லைக் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அங்கே பயாட் பண்ணுறது என்டர்டெயினே பண்ணல. லைக் வேணுமானே கிராஸ் கொஷின் கேட்கறது, ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது, லைக் உண்மையிலேயே அவனுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சான்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு தான் அட்டண்டன்ஸே கொடுத்தாங்க. அந்த விஷயத்தில் லைக் என்னோட டீச்சர்ஸை உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். லைக் அந்த டீச்சர்ஸ்ன்னு இல்லை, என்னோட லைஃப்பில் ஹெல்ப் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அண்டு செகண்ட் லவ்
சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் இல்லையா. லாக்டவுனில் ஃபஸ்ட்டு லவ் மிஸ்டேக்கு கேப் விட்டோம் இல்லையா. கேப் விட்ட உடனே வீக் ஆயிட்டேன். இந்த செகண்ட் லெவலில் அப்படியெல்லாம் இல்லை. இன்டர்நெட்டில் மூலியமாவோடு நான் நம்ம சந்திப்போம் அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தேன். காலேஜ் மூடிட்டாங்க சொன்னேன் இல்லையா. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடையே முடிச்சுட்டாங்க. கடை முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு புதுசாக இன்னொரு காலேஜ் தேடி போயிட்டு அந்த அந்த காலேஜில் போயிட்டு படிக்கிறேன். லைக் அர்த்தம் லைக் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் இல்லையா. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியானாலும் ஏற்றுக்க மனசு இல்லை. 10th ஃபெயில் ஆகினுக்கிறேன். லைக் 10th ஃபெயில் ஆகும்போது எனக்கு இருந்ததுன்னா லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம்ன்ட்டு நான் இருந்தேன். பட் லாங்குவேஜ் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, நான் படிக்கலை, அதுவே ஒரு ப்ராப்ளம் தான். லைக் அப்போ எப்படி படிக்காமல் எப்படி இவ்வளோ தூரம் லைக் இன்னைக்கு வரைக்கும் படிக்கிற பழக்கத்தை நான் டெவலப்பே பண்ணல. லைக் இப்போ தான் புக்ஸு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நானே எனக்கு எவ்வளோ புக்கு படிக்க முடியுமோன்னு டெய்லி 10 பேஜ் படிச்சுட்டே இருக்கிறேன். நான் டெய்லி ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறேன். அந்த ஹேபிட் எதனா பண்ணி கொண்டு வந்துடணுன்ட்டு. லைக் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹேபிட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இல்லை எப்படி படிக்காமலே எப்படி நீங்கள் எல்லாம் படிக்காமலே பாஸ் பண்ணுறீங்க ப்ரோ. இப்போ ஒரு ரூமரே இருக்குது என்னன்னா, லைக் மோன் பேர் பார்த்தாலே டிக் பண்ணிட்டு மார்க்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. நான் அப்பெல்லாம் நம்பல. ஒரு தடவை நானே பார்த்தேன். லைக் 18 கொஷின் அட்டன் பண்ண நான் என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். எந்த அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவேன்னா, எனக்கு வந்துட்டு அதுக்கு கைட் பண்ண ஒரு மேம் இருக்கிறாங்க. நான் அதான் 10th ஃபெயில் ஆகிட்டு முறையாக போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஒரு பயம். லைக் அதான் சொல்கிறோம் இல்லையா, லாங்குவேஜ் வீக்குன்னு. எழுதும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, எக்கச்சக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அந்த மேம் ஒரு பொய் சொன்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பொய் தான். என்னன்னா, ஸ்கூல் லெவலில் தான் ஸ்பெல்லிங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீ காலேஜுக்கு வந்துட்டு இப்போல்லாம் யாரும் ஸ்பெல்லிங் செக் பண்ண மாட்டாங்க. நீ எழுதுண்டு அவங்களுக்கு புரிஞ்சா போகிறோம் மார்க் போடுவாங்கன்னாங்க. அப்புறம் லைக் அதான் சொன்னேன் இல்லையா, என்னோட ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு. எனக்கு வந்துட்டு லைக் எக்ஸாம் ஆன்சர் கீ புக்லெட் அந்த ஷீட்லேயே எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. லைக் இந்த பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் ஆன்சரில் எதிர்பார்க்குறோம். இந்த பாயிண்ட்ஸு நீ எழுதுனாலே உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். லைக் அதுக்கு மேலே நீ எவ்வளோ கடை எழுதுனாலும் சரி, பட் நீ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ மென்ஷன் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நான் உங்களுக்கு மார்க் கொடுத்தே ஆகணும்னாங்க. அந்த தைரியத்தில் அந்த நம்பிக்கையிலேயே ஓரளவுக்கு முன்னேறினேன். லைக் அதுக்கப்புறம் அடுத்த செமிஸ்டர்லேயே லைக் ஸ்பெல்லிங் தெரியாமல் தப்பாக எழுதிட்டு கொடுப்பேன். லைக் கேட்பாங்க டீச்சர், சார் எதுக்கு சார் மார்க் கட் பண்ணீங்க, என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மோகன். ஆனால் அந்த டீச்சர் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் லைக் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த டைமில் இல்லைன்னா லைக் ஆன்சர் புக்லெட்டில் ஆன்சர் எழுதிக்கவே மாட்டேன். பட் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தனுக்கு ரொம்ப நன்றி. அதை வச்சுட்டு ஓரளவுக்கு எழுதுறேன். எழுதி சர்வை பண்ணுறேன். லைக் அப்பயும் அப்பாவோட திருந்தணுமா இல்லையா, அப்பயும் இல்லை. டீச்சர் கேட்பாங்க லைக் மோன் நீங்கள் உனக்கு மார்க்ஸ் முக்கியமா இல்லை நாலேஜ் முக்கியமான்னு கேட்பாங்க. லைக் அப்போ நான் வந்துட்டு மேம் நாலேஜ். லைக் மோன் இப்போ நீ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற, இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுற, அப்போ லைக் அந்த இடத்துல மார்க்ஸ் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ சொல்லு, நீ உனக்கு மார்க்ஸ் முக்கியமா நாலேஜ் முக்கியமான்னு கேட்டாங்க.
நாலேஜ் தான் முக்கியம். லைக் அப்போ நீ வேலைக்கு போனால் நான் என்னத்துக்கு வேலைக்கு போகிறேன், நான் வேலை கொடுக்குறேன், அப்பயே அந்த ஆட்டிடியூட் தான், இப்பயும் அதே ஆட்டிடியூட் தான். லைக் இன்னொரு ரீசன் இருக்குது. லைக் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிட்ட பிறகு வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்டு ஆஃபர் பண்ணுற இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா 10th அபோவ் 60%, அதுக்கப்புறம் டிப்ளமோவில் அபோவ் 60%. டிப்ளமோவில் 70% மேலேயே எடுத்துட்டேன். பட்டு 10th இருக்கிறதுனால லைக் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நம்பரை என்டர் பண்ணுவீங்க இல்லையா, இந்த நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல நீங்கள் 60 வரை நீங்கள் எந்த நம்பர் என்டர் பண்ணாலும் அது அழிஞ்சிடும், அது எக்ஸப்டே பண்ணாது அந்த சிஸ்டம். லைக் 56 சிஸ்டம் எக்ஸப்டே பண்ணுறது இல்லை. அதனால என்ன சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு 60% மேலே எடுத்துருங்க. லைக் யாரும் டிப்ளமோ லைக் செகண்ட் பியூசி முடிச்சிட்டிங்கன்னா யாரும் 10th கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரெஸ்யூம்லேயே மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. லைக் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் மென்ஷன் பண்ணுங்க. பட்டு உண்மையிலேயே அங்கெல்லாம் எதிர்பார்க்கல. 10th நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணீங்கன்ட்டு லைக் அந்த லெவலுக்கு தாண்டிட்டிங்கன்னா எதிர்பார்க்கறது இல்லை. லாக்டவுன் முடிஞ்சு புது காலேஜ் போகிறேன், புது காலேஜில் அங்கேயும் கொழுப்பு எனக்கு. லைக் கரெக்டாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அங்கே கொடுக்குற சாப்பாடு வந்துட்டு டேஸ்ட்டாக இல்லை, பிடிக்கிறது இல்லை. நானே பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆங்களும் லைக் ஓகே உன்னால் முடிஞ்சா நீ ஓரளவுக்கு லைக் முடிஞ்சாயிடுச்சு. லைக் என்னன்னா அதான் சொன்னேன் இல்லையா, படிக்கிற பழக்கம் இல்லை, லாக்டவுன் வேறு. லாக்டவுனில் நீங்கள் ஏன்னா ஆன்லைன் கிளாஸு அட்டன் பண்ணலாம். ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஊருக்கு போனால் அங்கே நெட்ஒர்க்கு கிடைக்குமா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அப்போ அதுவும் இல்லை. லைக் அந்த கிளாஸ் எல்லாம் ஸ்கிப். இருங்க, டிப்ளமோ முடிச்சிட்டானா, டிப்ளமோ முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாமு லைக் இன்னொரு பழக்கம் வேறு இருக்குது எனக்கு ஒரு ஆன்சர் தெரிலன்னா நான் எழுதவே மாட்டேன். அது ஒரு பிரச்சனை, அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான். லைக் கிரேஸ் மார்க்கு அந்த மாதிரி எதனா மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். சில சமயம் கொஷனே ராங்காக இருக்கும். சில சமயம் ஒரே கொஷனை 2 வாட்டி வேற வேற விதமாக கேட்கணுமா, பட் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். பட்டு நான் தான் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டேன்னா இன்னொரு வாட்டி எதுக்கு அட்டன் பண்ணுறதுன்னு விட்டுருது, அப்புறம் ஆன்சர் தெரிலன்னு விட்டுருது. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல பழக்கம் தான். பட்டு நீங்கள் அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. என்னன்னா லைக் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கடை எல்லாம் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் படிக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேல்யூவேட் பண்ணுறவனுக்கு. என்னோட எந்த எக்ஸாம் ஷீட்டு எக்ஸாம் எழுதின பேப்பர் எடுத்தாலும் 100 out of 100 நான் அட்டன்னே பண்ணியிருக்க மாட்டேன். அட்டன் பண்ணுறதே மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதே 60 100க்கு வந்துட்டு 60 மார்க்ஸு இல்லை 70 மார்க்ஸு, ஸ்கோர் பண்ணுறது வந்துட்டு 60 மார்க்ஸ். அதுதான் என்னோட எபிலிட்டி. நான் ஸ்லோவாக எழுதுனாலும் பரவாயில்ல. நான் என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா 100% நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் இல்லையா, நான் எழுதுன 100%ல நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன், அதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டாகவே இருந்துச்சு. 100 மார்க்ஸுக்கு நான் வந்துட்டு 80 மார்க்ஸ் தான் கிடைச்சிச்சா இல்லை, எழுதுண்டே 80 எனக்கு கிடைச்சிருந்து 80ன்ற போது என்னோட ஸ்கோர் வந்துட்டு 100 தான். அப்படி தான் கற்றுக்கணும். லைக் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு சிலபஸில் இல்லை, எக்ஸாமுக்கு வராது, எக்ஸாமுக்கு எனக்கு வேணும்ன்றதுனாலே நான் தெரிஞ்சுக்கினேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்கூலில் நான் கற்றுக்கிறத விட காலேஜில் நான் கற்றுக்கிறத விட இந்த யூடியூப்பு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த யூடியூப்பில் கற்றுக்கணும் தான் நிறைய விஷயம். ஸ்கூல் காலேஜெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். லைக் டம்டம், அந்த டம்டம்ங்களுக்கு தான் ஸ்கூல் காலேஜ். லைக் சில சமயம் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கலாம், எல்லாரும் ஒரே இதில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா
என்ன இதுல ஸ்கோர் பண்ண பாருன்ட்டு அந்த இடத்துல உங்களை டம் டம் மாதிரி காட்டுவாங்க. பட் உண்மையிலே சொல்றேன், நீங்க போற வழி வேற, அங்க போற வழி வேற. எனக்கு நல்லா தெரியும். இப்படி போய் அப்படி போய் அவங்க 10 டோர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா எந்த டோர் ஓபன் பண்ணணும், லைக் டோர் ஓபன் பண்ணது சும்மா அந்த ரூம்ல வெட்டி வேலையா சும்மா நிக்குவாங்களே தவிர எவனும் அந்த டோரை ஓபன் பண்ண மாட்டான். எவனாச்சும் நம்மள மாதிரி முட்டா பசங்க எவனும் கிழிக்கிறது இல்ல, நான் கிழிக்க நம்மளால அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஆகுறது இல்லை. இருக்கிறா ஓபன் பண்ணி பார்த்து அடி வாங்கினாலும் சரி, மெடி வாங்கினாலும் சரி, வாங்கிட்டு கரெக்டான டோர். நிறைய பேர் ஃபெயில் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா ட்ரையே பண்ண மாட்டாங்க, சுத்த வேஸ்டாங்க. நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீங்க அதை ட்ரை பண்ணிருந்தீங்க. நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களால ஃபெயில் ஆகவே முடியும். நீங்க ஒண்ணுமே கிளிக்காம இருங்க, நீங்க கண்டிப்பா தோக்கவே மாட்டீங்க. ஆனா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் மாதிரி தான். இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஃபெயில் ஆனா காசு போயிடுச்சு. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம அதே காசு அப்படியே வச்சுட்டு இருங்க, இன்ஃபிளேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா இறங்குறது தான். இதுதான் நடக்குது வாழ்க்கையிலயும், இதே சம்பவம் தான். நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேருக்கு ஃப்ரீயாவே என்னோட சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கேன். அங்க யோசிப்பாங்க, லைக் வெளியில எல்லாம் காசு கொடுத்து அந்த வேலையை வாங்குவாங்க. நான் சும்மாவே தட்டி கொடுக்கறது. எனக்கு என்னன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் தேவை கொடுத்தேன். எனக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்கல. ஆனா ரிட்டர்ன் எனக்கு வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிச்சு. ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, காசு வாங்கிட்டு பண்றீங்க இல்லையா? நானெல்லாம் என் வீட்டை விட்டு நான் எந்த ஃப்ரெண்டு கிட்ட போனாலும் சரி, எந்த என்னை தெரிஞ்ச எந்த ஜனங்க கிட்ட நான் போனாலும் சரி, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. 10th ஃபெயிலா இல்லை இதா அதா ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இவனால செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியல. இந்த ஒரு பவர் வச்சுதான் இவ்வளோ நாள் சர்வை பண்ண. இந்த பவர் கெயின் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. பட் இது ஒரு எப்படி சொல்றது, யாராலையும் புடுங்க முடியாத உங்களால புடுங்க முடியும்னாலே உங்ககிட்ட பவர் இருக்குது. எல்லாரும் கேட்பாங்க நீ என்ன புடுங்கணும்னு. அவங்களால புடுங்க முடியாது, என்னால புடுங்க முடியுது. இதுதான் வேல்யூ. அண்டு எல்லாரும் லைக் அந்த டைம்லேயே லைக் எல்லாரும் காசு பின்னாடி ஓடுனாங்க. நான் ஓடலையான்னா நான் அது பார்க்கல. கேன் ஐ ஆட் வேல்யூ? இதுதான் என்னோட கொஷின். இவ்வளோ தான் இருந்துச்சு. நான் காசை எப்படி பார்த்தேன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேல்யூ. இவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு. அது நீங்க மணியை பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். மணிக்கு ஒரு வேல்யூவே இல்லை. அந்த மணி எந்த வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் வேல்யூவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த மணி. அந்த உங்ககிட்ட வேல்யூ இல்லைன்னா வச்சுக்கோங்க, அந்த வெறும் பேப்பரை வச்சுட்டு ஒன்றும் இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க இல்லையா, டிமானிட்டைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்ல லைக் எல்லாம் 2000 விட்டாங்க. பட் 1000 எல்லாம் கடை அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் லைக் அதுக்கு தான் சொல்றேன், ரியல் வேல்யூவை வந்துட்டு நீங்க ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் உண்மையிலேயே உங்களுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கிராவிட்டி மாதிரி தான். லைக் காசு இப்படி உங்களை நோக்கி இன்னைக்கு வரலனாலும் சரி, சுற்றி சுற்றி லாஸ்ட்ல பிளாக் ஹோல் மாதிரி நீங்க சக் பண்ண போறீங்க. சரி, நான் லவ் ஸ்டோரி சொல்றேன்ட்டு எங்கெங்கே போறேன். செகண்ட் லவ் ஓரளவுக்கு போறா, புரு இன்ஸ்டிடியூஷனு
அங்கேயும் லவ் தொடக்கம் தான். படிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னானா, லாக்டவுனில் படிக்கலைன்னு சொன்னானா, மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். மறுபடியும் ஃபெயில். ஆனால் இந்த தடவை வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு படிக்கலை, அது நான் ஒத்துக்கிறேன். நான் நான் படிக்காதனால தான் நான் ஃபெயில் ஆனேன். பட்டு அங்கே படிக்கிற எதுக்கு படிக்கணுன்றது எனக்கு ஒரு கொஷன் தான். விடுங்க, அது நான் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், என்ன சாக்கா வச்சுட்டு இவன் இப்படி தான் பண்ணி ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே அதே ஃபாலோவில் பண்ணுவீங்க. பட் நான் அடிப்பட்ட அடியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அப்புறம் எனக்கே ரிவிட்டு அடிக்க வந்துடுவீங்க. அதனால சொல்றது இல்லை. வேல்யூ வேல்யூ கெயின் பண்ணுங்க கைஸ். வேல்யூ ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூபிள் திங்கை கொடுங்க. லைக் அவன் என்ன கொடுக்குறான் நீங்கள் கொடுங்க, வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்டு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கா. லவ் அது பாட்டுக்கு மறுபடியும் ஃபெயில் ஆனேன். பட்டு இந்த தடவை அதான் போன தடவைலேயே தெரிஞ்சு, இந்த தடவை எனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த தடவையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்தாங்க, ஆட்கள் வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான், எனக்கு தெரியும், நீங்கள் மூடுங்க. உண்மையிலேயே அதுதான் என்னோட ரெஸ்பான்ஸு. அதான் மறுபடியும் ஃபெயில் இல்லையா, மறுபடியும் கேரேஜ் தான். பட் ஆனால் இந்த தடவை அந்த எது அதை எடுத்துட்டு வானா அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அங்கே என்னென்ன வீக்னஸ் இருந்தாங்களோ அந்த வீக்னஸ்கெல்லாம் என்கிட்ட சொல்யூஷன் இருந்துச்சு. பட் அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சா, அது ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம நிறைய வாட்டி நம்ம கரெக்டான சொல்யூஷன் கொடுப்போம், பட்டு அது ஏற்றுக்கிற நிலைமையில அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியெல்லாம் என்னோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா கைஸ்? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு வீக்னஸாக பார்க்குறாங்க. பட்டு அவங்களோட வீக்னஸ் தான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்களால அதை பிடுங்க முடியாது. அவங்களால அது பிடுங்க முடிஞ்சாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதை நாம் பண்ணணும். அதை நாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எப்படி சொல்கிறது, டிப்ளமோ படிக்கும்போது நான் ஒரு ஒரு 3 நாளைக்கு காலேஜ் போகல. கோல்ட் ஆயிடுச்சு வந்துட்டு வீட்லேயே இருந்தேன். 3ஆவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளாஸ்மேட்டு மோன் எங்கே என்ன ஆயிடுச்சு, இல்லை மோன் நீ இல்லைன்ட்டு அங்கே கிளாஸே எடுக்கலையாம். என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சர் வந்துட்டு இவங்களை கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னை விட்டா அங்கே ஆள் இல்லை. அடுத்த நாள் நான் அப்போ தான் சொன்னேன், ஆன்சர் பண்ணுறது உண்மையிலே சொல்கிறேன், அந்த கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எல்லாம் என்னை விட அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைங்க. டெட். சொல்லித்தர டீச்சருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கற்றுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எபிலிட்டி இல்லை. எதுக்கு அதெல்லாம். லவ் ஸ்டோரி தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் கைஸ். லவ் ஸ்டோரிக்கு பேக் வந்துடலாம். இந்த தடவை ஃபெயில் ஆனப்போ அதான் அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக். அப்போ என்னோட செகண்ட் கோலும் அச்சீவ் பண்ணியாச்சா. 3ஆவது கோல் என்னன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எஃபிஷியன்சிக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவுட்புட் பை இன்புட். ஒன்று நான் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவுட்புட்டை ஜாஸ்தி பண்ணணும், இல்லை இன்புட்டை கம்மி பண்ணணும். அதைத்தான் நான் பண்ணேன். அது பண்ணி 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 எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ பண்ணுறான்னு தெரியுது, பட் என்ன பண்ணுறான்னு அவருக்கும் தெரில, எங்கள் அண்ணாவுக்கும் தெரில. அண்டு பட் எனக்கு நல்லா தெரியும். லைக் சும்மா கைஸ், ஒரு வேலை வந்துட்டு ஒரு தடவை நம்ம செஞ்சால் அந்த வேலையை நம்ம இன்னொரு தடவை செய்யக்கூடாது.
ஏன்னா மோகன் இப்படி சொல்றேன், நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை நீங்க இன்னொரு தடவை செய்றீங்கன்னா அந்த முதல் தடவை நீங்க செஞ்ச வேலை சரியில்லை. நான் அதுக்காக இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அந்த நீங்க ஒரு தடவை அந்த வேலை செஞ்சீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்துட்டு வேலை செய்யணும். அங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு மதிப்பு. லைக் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு உங்களால ஒன்றும் பிடுங்க முடியலன்னா நீங்க உண்மையிலே சொல்றேன், நீங்க வேஸ்ட் தான். நீங்க உண்மையிலே வேஸ்ட். இது வந்துட்டு செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற, இது வந்துட்டு செகண்ட் லவ்வர் வேற இருக்காங்களா, அந்த கான்ஃபிடென்ஸ்ல அண்டு இந்த தடவை எனக்கு நல்லாவே தெரியும் சொன்னா இல்லையா, என்னோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால டிமோட்டிவேட் எதுவும் ஆகலை. பட்டு ஊர்லேருந்து எங்கள் அத்தை ஃபோன் பண்ணிட்டு மோகன் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க எங்கள் டேடியை. அவர் என்ன சொன்னாருன்னா, மோகன் என்னப்பா நல்லா தின்னுறா தூங்குறான், லைக் கூகுள் ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணி பில் பண்ணுறது, இன்வென்ட்ரி ட்ராக் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு மேக்ரோ ஃபீச்சர் இருக்குது, அந்த மேக்ரோ ஃபீச்சரில் கோட் எடிட் பண்ணுறது, ஆப் டெவலப் பண்ணுறது, வெப்சைட் டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கற்று வச்சுட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு அது புரியாது. எனக்கு வந்துட்டு லைக் நான் செய்கிற வேலை வந்துட்டு இது இன்னொரு விஷயம் வேறு இருக்குது கைஸ். யூ கேன் பி ரைட், பட் இஃப் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இட் மீன்ஸ் யூ ஆர் ராங். அவங்களோட லாஜிக் அவ்வளோ தான். அவங்களுக்கு வந்துட்டு அது புரியலன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பு, நீங்கள் தப்பானவங்க. சரி, அது லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். லவ் ஸ்டோரிக்கு பேக் வரலாம். என்னோட லவ்வரோட கான்ஃபிடென்ஸில் ஏன்னா யோசிச்சேன்னா, இந்த இடத்துல நம்ம அதுவும் வேற ஃப்ரீயாக நம்மளோட வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட வேல்யூவே ஜீரோன்ட்டு. லைக் எனக்கு வந்துட்டு அந்த நம்பர் என்னோட வேல்யூ என்னான்ட்டு எனக்கு தெரிஞ்சாலும் லைக் எனக்கு ஒரு வேல்யூவேஷன் வேணும். லைக் இந்த உலகத்தில் நம்ம எக்ஸாம் எழுதுற ஒரே காரணம் வந்துட்டு ஆங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். நம்மளுக்கு நம்ம என்ன வேல்யூன்ட்டு நம்மளுக்கு தெரியும், பட் ஆங்களுக்கு தெரியாது. ஆங்களுக்கு ஓரளவுக்காவது புரிகிற அளவுக்காவது நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவேஷன் தேவை. அதனால தான் எக்ஸாமே எழுதுகிறோம். அதுக்காக எக்ஸாம் என்ன என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எப்படி இருக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த வருஷம் கடைசியில் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி படிச்சுட்டு ஸ்கோர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதே எக்ஸாம் முடிஞ்சு அதே 3-4 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரிறதில்லை. டெய்லி எக்ஸாம் இருக்கணும், டெய்லி எவ்ரி சிங்கிள் டே உங்களை வந்துட்டு டெஸ்ட். எனக்கு வந்துட்டு நான் படிக்கும்போது நான் புக்கு ரீட் பண்ணல, பட் லேர்ன் பண்ணேன். என்னைக்கு எக்ஸாம் வச்சாலும் நான் எழுதுனேன், என்னைக்கு எக்ஸாம் வச்சிருந்தாலும் நான் எழுதினுப்பேன். இந்த கான்ஃபிடென்ஸில் வேலை தேடி லைக் எங்கள் அப்பா நான் வேலை பார்க்குறேன்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்ல இல்லையா, அவர் வாயாலேயே நான் வேலை பார்க்குறேன் வந்துட்டு சொல்ல வைக்கணுன்றதுக்காகவே வெளியில் வேலைக்கு போனேன். எங்கள் வீட்லேயே வேலை இருந்தாலும் சரி, நாங்களே அதிகமாக சம்பளம் கொடுத்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு தேடினேன். வெளியில் வேலைக்கு தேடும் போது அங்கேயும் என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட்டி இருக்குது. பட்டு என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறேன்,
நான் இன்டர்வியூ கொடுக்கறத வச்சே என் ஃப்ரெண்டை இன்டர்வியூ இல்லாமல் செலக்ட் பண்ணுறாங்க. எந்த தைரியம்னா நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, உங்களால் செய்ய முடியுன்ற எபிலிட்டி இருக்கிறத நம்புகிறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிறது பெரிய விஷயம்ன்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் இன்டர்வியூ போனதுனால என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவனுக்கு வேலை கொடுக்குறது, இந்த லெவலுக்கு வந்துட்டு வர்றது வந்துட்டு யோசிக்கணும் நீங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பாஸ் ஆகிறதுக்காக படிக்காதீங்க, பாஸ் ஆகணும். அதுக்காக என்ன மாதிரியே ஃபெயில் ஆகாதீங்க, பட்டு பாஸ் ஆகணும். பட்டு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வேலை பார்த்தே ஆகணும். வேலை பார்க்கறதுக்காவது படிங்க. அண்டு இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு க்யூரியாசிட்டி, எனக்கெல்லாம் நிறைய க்யூரியாசிட்டி, ஏன் இது இப்படி இருக்குது, எதுக்கு இருக்குது, சும்மாலாம் நோண்டி பார்க்குறது வேலை தான் எந்து. பட்டு அதுவும் ஒரு லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். லைக் எப்படி அப்ரோச் பண்ணும், எப்படி சொல்லுறது, நான் எங்கள் கடையில் வேலை பார்க்கும்போது உடைச்சிருவேன், க்யூரியாசிட்டியில் உடைச்சிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன். 2017 சொன்னேன் இல்லையா, அந்த மாற்றம் 2017 வந்துட்டு ஒடிக்கிறத விட டூல்ஸ் யூஸ் பண்ணி கழட்டிட்டு வாபஸ் போட்டினேன். ஒடிக்காம அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு தேவைப்பட்ட விஷயம் என்னன்னா டூல். அப்பதான் நான் எஜுகேஷனே ஒரு டூலா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பாஸே ஆகணும். 10th அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆனேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் அது ஒரு எப்படி சொல்றது, ஃபெயிலியரு எல்லாம் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபெயிலியரு நெகட்டிவ், ஃபெயிலியர் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நான் சொல்லுவேன், தைரியமாகவே சொல்லுவேன், நான் ஃபெயில் ஆனவன் தான். நான் நிறையா வாட்டி ஃபெயில் ஆகிருக்கேன். பட்டு எனக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு இப்போ பயம் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு பயம்ன்ற ஃபெயில் ஆகுறன்ற பயம் இருக்குது. பட்டு ஃபெயில் ஆனாலும் நான் மறுபடியும் சக்ஸஸ் ஆயிடுவேன், பாஸ் ஆயிடுவேன்ற நம்பிக்கை வந்துட்டு ஃபெயிலான பயத்தை விட அதிகமாக இருக்குது. அதனாலேயே கேர்லெஸ்னஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். அதனால தான் இன்னும் அந்த படிக்கிற ஹேபிட் வந்துட்டு இன்னும் வரல. பட்டு கற்றுக்கிற ஹேபிட் வந்துட்டு நல்லாவே இருக்குது. டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். இந்த வாட்டி சொன்னேன் இல்லையா, வேலைக்கு செலக்ட் ஆகிட்டேன். வேலைக்கு அங்கே போனால் முதல் டெஸ்ட்டு என்ன தெரியுமா கைஸ், ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு தான் போனேன். பிஎல்சி லைக் நான் போனது வந்துட்டு வயரிங் பண்ணுறதுக்காக அந்த ரோலை அப்ளை பண்ணுறேன்னு தான் போனேன். பட் பிஎல்சி லைக் காட்டினாங்க, நான் செய்கிறேன்ற கான்ஃபிடென்ஸ் தெரியாது. பட்டு செஞ்சிருவேன்ற கான்ஃபிடென்ஸில் உள்ளே போகிறேன், ப்ரோக்ராம் பண்ணுறேன். ப்ளக்கை இப்படி பிடுங்கிட்டு மறுபடியும் சொருவிட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் அதான் சப்ளை போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, ரீஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லைன் ஓடுது. ஃபர்ஸ்ட் லைன்லாம் ஓடக்கூடாது. நான் என்னான்னு தெரில, லைக் சீனியர் அங்கேயே இருக்காங்க, கேட்குறேன், ப்ரோ இது எப்படி பண்ணுறீங்க, லைக் இப்படி கேட்குறாங்க. இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி கேட்டிருந்தில்ல, நானும் புதுசாக வேலைக்கு வந்தவன் தான், நானும் வந்து ஒரு 8 மாதம் தான் ஆகுது. எனக்கு வந்துட்டு இருக்கட்டும் ஏன், பட் நானும் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம தான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு ஐடியா வந்துருச்சு. பட் அப்பயும் லைக் வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட வாழ்க்கையிலே அப்போ தான் முறையாக வேறவங்களுக்காக வேலை பார்க்க போகிறேன். வேறவங்கன்றதை விட வேற ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பா இல்லாமல். ஆனால் எனக்காகத்தான் வேலைக்கு போனேன். அங்கே
அப்போ இப்போ லைக் ட்ரை ட்ரை பண்ணுறேன், தேடுறேன். சொல்யூஷன் என்னன்னா பேட்டரி யூஸ் பண்ணுமா. பேட்டரி யூஸ் பண்ணால் பேக்கப் இருக்குது. லைக் கரண்ட் போயிட்டு வாபஸ் வந்தாலும் ப்ளக் பிடுங்கிட்டு வாபஸ் போட்டாலும் பேட்டரியில் ரன் ஆகும். லைக் ப்ரோக்ராம் எங்கே விட்டுருச்சோ அங்கேருந்து கண்டினியூ ஆகும். பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணால் காசு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் யோசித்தேன், என்னடா இது இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் யோசித்தேன். லைக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இன்னொரு நாள் சொல்லணும். லவ் ஸ்டோரி விட்டுடுறேன் கைஸ். லவ் ஸ்டோரிக்கு வாபஸ் வரலாம். லவ் ஸ்டோரி வந்துட்டு அதுதான், அப்போ இந்த மாதிரி ஆஃபீஸில் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் லவ்வரை நம்பி தான் இருக்கிறது. லைக் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போது வேலைக்கு போகிறோம், காசு வருது. அண்டு வேலைக்கு போகிறோம் இல்லையா, ஃப்ரீடம் இருக்குது. கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இல்லை, கேட்கக்கூடாது. அந்த நிலைமையில தான் இருந்தேன். அண்டு அப்போ வந்துட்டு லைக் கரெக்டாக வேலைக்கும் போயாச்சு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ ஆகும்னு பார்த்தா, இந்த தடவை எங்கள் அப்பா வந்துட்டு டிப்ளமோ பாஸ் ஆனது கண்டுபிடிச்சிட்டு, லைக் நான் வந்துட்டு இந்த ஊரே வேணாம் நம்மளுக்கு, அந்த முடிவு சொல்லிட்டு வேற வெளியூரில் ஹையர் எஜுகேஷனுக்கு பார்த்தேன். அங்கேயும் நோட் பண்ணணும், நீங்கள் ஹையர் எஜுகேஷன் தான் தேடினுக்கேன். ஏன்னா சரி விடுங்க, பார்க்குறேன். கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லை நான் வேலைக்கு போயிட்டு எதனா ஹையர் எஜுகேஷன் பண்ண ட்ரை பண்ணேன். இல்லை நீ இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அதுலேயே ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா பாஸ் கொடுக்குற பில்டப் பண்ண மாதிரி பில்டப் பண்ணுறத விட லைக் அப்போ தான் என்னோட உண்மையான டேலண்ட் என்னன்னதே நிறையா பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கட்டும், என்னோடய வீட்லேயும் இருக்கட்டும். அண்டு இப்போது ஒரு நம்பர் வேறு கிடச்சிருச்சு இல்லையா, சம்பளம் வந்துட்டு. இப்போது இண்டிபெண்ட்டாகவே ஆயிட்டோம். இல்லை இவன் படிக்கணுன்றாங்க, நானும் படிக்கிறேன். ஆனால் நானும் ஏன் இஷ்டத்தில் படிக்கிறேன். நீ படிக்கணும், நாங்கள் ஏன்னா செலவானாலும் சரி, நானே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இல்லை நாங்களே கொடுக்குறோம், நீ தான். அப்பயும் எங்கள் டேடி ட்ரை பண்ணாங்க. லைக்கு ஓகே, என்னோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலனாலும் சரி, நீ என்ன பண்ணுறியான்னு. இல்லை நீ என்ன சொன்னி என்னை வேலையை விட்டுட்டு என்னை வேலையே விட வச்சுட்டாங்க கைஸ். படிக்கணும்னு சொல்லிட்டு வேலையும் விட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னமா சொன்னேன், இல்லை நீங்கள் படிக்கணும்னு இருந்தாலும் தானே வேலையை விட்டேன். படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன், மறுபடியும் காலேஜ் போகிறேன். என்னன்னா இங்கே இல்லை, தும்கூருக்கு போகிறேன். இந்த அப்போ ஏன்னா ஸ்டேட் விட்டே ஸ்டேட் போயிடலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை தூரம்லாம் அனுப்ப முடியாதுன்னு பக்கத்து டிஸ்ட்ரிக், பெங்களூர்லேருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் தும்கூருக்கு போகிறேன். தும்கூருக்கு போன உடனே எனக்கு வந்துட்டு அப்போ எனக்கு நல்லா தெரியும். லைக்கு நம்மளோட அர்த்தம் சொன்னோம் இல்லையா, சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு. அந்த சர்க்கிளை விட்டு நம்ம இப்போ புது சர்க்கிளுக்கு என்டர் ஆக போகிறோம். நம்ம பவுண்ட்ரியை தாண்டி நம்ம போகிறோன்றது தெரியும். கஷ்டப்படணும்னு தெரியும். நான் என்ன நினச்சேன், அகாடமிக் வைஸாக நான் லைக் புது சேலஞ்சஸ் வரும், அந்த மாதிரி கஷ்டப்படுவேன்னு நினச்சேன். பட்டு அங்கே நடந்ததே வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்போசிட். சிம்பிள் விஷயத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டேன், காம்ப்ளிகேட்டட் விஷயம் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போனேன். அது எதுவோ தெரில கைஸ், எனக்கு வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு வேஸ்ட்டு, நடக்காது, ஆகாதுன்ட்டு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸாகவே தேடி எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணி அங்கே முன்னாடி காட்டுறது பாத்தியான்ற மாதிரி. பட்டு அங்கே ஈஸியாக பிடுங்க முடிகிற விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு
கொஞ்சம் கஷ்டமா படுறேன். பட்டு பாருங்க ஏதோ இதெல்லாம் போகுது. இப்போ டைம் வேற 3 மணி கைஸ். ம். அங்கே தும்கூருக்கு போனப்போ அதான் ஊரை விட்டு போயாச்சு. ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி ஓரளவுக்கு கொண்டு போனேன். பட்டு இந்த தடவை வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீக்ரெட் மான்ஸ்டர் ஒன்று வாழ்ந்துட்டு வருது. நம்ம வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பெங்களூருக்கு போனால் கெட்டு போயிடுறாங்க, பசங்க கெட்டு போயிடுறாங்க. பெங்களூரில் தான் நானும் வாழ்கிறேன். நான் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கெட்டு போகல. இந்த ஊர் விட்டு ஊர் வராங்க இல்லையா, இவங்களுக்கு தான் சூட் கொழுப்பு. இவங்க லைக் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இவங்க தான் தப்பு பண்ணுறது. லைக் நாம் இங்கே இருக்கிறோம், நம்ம இந்த இது நம்ம வீடு, நம்ம அதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறோம். இந்த ஊர் விட்டு ஊர் வராங்க இல்லையா, இவங்களது சேட்டை தான் செம்ம சேட்டை. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பட்டு எப்படி பில்டப் பண்ணால் நான் முன்னேறணும், நான் அதிக மார்க் எடுக்கணும். எப்படின்னா ஒரு கோட் இருக்குது, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. அதே கதை தான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மேலே வரணும்னு படிங்க, கற்றுக்கங்கடான்னு. ஈஸியாக எது எந்த எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்டை நான் எடுத்து படிக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, டீச்சர் வந்துட்டு எந்த டீச்சர் நல்லா மார்க் கொடுப்பாங்களோ அந்த டீச்சர் சப்ஜெக்டை தேடி போய் படிக்குது. ஏதோ ஒன்று அவங்க பாஸ் ஆகிடுது. அவங்களுக்கு மோட்டிவ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணுன்ற மோட்டிவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிகிரி படிக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்காக போகிறாங்கன்ட்டு. அங்கே போன காரணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்லா படிக்கிறாங்க. இந்த பக்கி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பின்னாடி டிகிரி போடணும் இல்லையா, பிஇன்னு போடணும் இல்லையா, அது போடுறதுக்காகவே படிக்க வராங்க. அங்கே வந்துட்டு பாஸ் ஆனாவே போகிறோம். அங்கே வந்துட்டு வேலைக்கு போகிற ஐடியாலையும் இல்லை. வேலை தேடுவாங்க, இப்போயும் தேடுறாங்க. என்னையே கேட்குவாங்க, லைக் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒழுங்கா கொடுத்து படிச்சுருந்தேன், ட்ரை பண்ணேன். என்ன நான் வந்துட்டு அப்பயும் என்ன திமுறேன்னா, நான் எல்லாம் எவனுக்கும் வேலை பார்க்குற ஐடியா இல்லை. அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். நான் வேறவங்களுக்கு வேலை கொடுக்கலான்ற ஐடியான்னு இன்னொரு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் தேவைன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு எனக்கு தும்கூரில் தான் கிடைச்சிச்சு. என்னன்னா, நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹெல்ப் பண்ணுற நபர் வந்துட்டு சரியில்லைன்னா, இப்போ எவனோ ஒருத்தன் வரான், அவன் வந்துட்டு எனக்கு பாம்பு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, பட் நீங்கள் சொல்லி தருவீங்களா? அதே கான்செப்ட் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. வி ஆர் நாட் சப்போஸ் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் எல்லாம் உதவி செய்யக்கூடாது. உண்மையிலே நல்ல நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புரியலன்னா சரி, அவங்க கிட்ட உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுல வேல்யூ இருக்குது. இவங்க கிட்டலாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த பக்கம் போகாதீங்க, அவளுக்கு தான் நான் சொல்லுவேன். அங்கே டிப்ளமோ போனேன் இல்லையா, சீக்ரெட் மான்ஸ்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா, கிளாஸில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் என்னோட செஷனில் வந்துட்டு ஒரு 60 பேர் மேலே இருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் 30 நாளா டெய்லி 2 பேர் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த 2 பேர் யாருன்னா அந்த 60 பேர். இவன் ஒரு நாள், அவன் ஒரு நாள், இவனுக்கு ஒரு நாள் மூடுன்னும் அவனுக்கு ஒரு நாள் மூடுன்னும். இன்னொருத்தான் நான் இன்னைக்கு தானே, நான் இப்போ தானே பேசுனேன். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஸ் 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 நைஸ். கிளாஸுக்கு எதுக்கு வராங்க? கற்றுக்க வராங்க. என்ன பண்ணணும்? கற்றுக்கணும் இல்லை, அவங்களுக்கு சொல்லி தரது புரியலையா, அதனால என்ன பண்ணுறாங்க, கதை பேசுகிறாங்க.
இவங்க கதை பேசுறதுனால எனக்கு கேட்கறது இல்லை. காதே கேட்கறது இல்லைங்க. இந்த இடத்துல நீங்க இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓப்பனாவே சொன்னேன். லைக் உனக்கு புரியலன்னா சொல்லி தரத்துக்கு நான் இருக்கேன். எனக்கு புரியலன்னா வச்சுக்கோங்க, அந்த அந்த காலேஜில் வந்துட்டு எனக்கு புரியலன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. டீச்சர் பின்னாடி தான் சுற்றணும். டீச்சர் பின்னாடி எத்தனை பேர் சுற்ற முடியும்? அண்ட் டீச்சருக்கு முதல்ல சொல்லி தரத்துக்கு பேஷன்ஸும் டைமும் இருக்குன்னு நாம் நான் அதுக்குள்ளேயே 10th ஃபெயில் ஆனா இல்லையா, அப்போ எனக்கு வந்துட்டு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுன்ற விட த த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அதைத்தான் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். லைக் எப்படி கற்றுக்கணுன்றத நம்ம கற்றுக்கணும்னா நம்ம எதை வேணால் கற்றுக்கலான்ற கான்செப்ட் தான். அதுக்காக நான் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு நானாவே டிரைவ் பண்ணது, அங்கங்கே கொஞ்சம் சுற்றி இங்கே சொருவி ஒரு ஓரளவுக்கு என்ன சமாளிக்கிற அளவுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜு லவ் அப்படியே போகிறா, இவங்க பண்ணுற டார்ச்சரில் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகுறா. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைட்டாக என் கண்ணு வந்துட்டு இப்போ இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் லைக் சும்மா லைட்டாக இவர் இந்த பக்கம் பார்த்ததுனால லைக் சும்மா பார்த்துட்டு இப்படி வாபஸ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த பக்கம் ஃபோக்கஸ் காலேஜ் எல்லாம் முடிக்கிறேன். லைக் எனக்கு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட்டு சும்மா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு சும்மா நம்மளுக்கெல்லாம் எவனை 60% கூட நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு எவன்டா வேலை கொடுப்பான்ட்டு சும்மா போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். இன்டர்வியூவில் அதிகமாகலாம் கேள்வியே கேட்கல கைஸ். அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டயக்ராம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் கேட்குறாங்க. என்னன்னா ஸ்டார் டெல்டா டயக்ராம் வரைஞ்சி கொடுன்னா நானும் வரைஞ்சி கொடுத்தேன். எது அந்த டெஸ்ட் நடத்தினாங்க இல்லையா அந்த இடத்துல இன்டர்வியூலேயே எனக்கே எடுத்து காட்டுறாங்க. லைக் நீ ஒருத்தன்ட்டா இந்த டயக்ராம் ஒழுங்காக வருதுன்னுக்கிற, மீடியா ஆட்கள் எல்லாம் வெறும் லைக் பிஎல்சி, அங்கேயும் பிஎல்சி லேர்னிங் இருக்கிற பிஎல்சி டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் அப்படின்னா சொல்லு சார், போன வாரம் தான் இந்த டயக்ராம் சொல்லி கொடுத்தாங்க, அதனால நீங்கள் ஸ்டார் டெல்டான்னு சொன்ன உடனே பிஎல்சியில் வரையணுன்ட்டு சென்ஸ் பண்ணிட்டு எழுதின்பாங்க. லைக் நானும் நான் ஸ்லோ ரைட்டிங் தெரியும் இல்லையா, அங்கேயே கேட்டான். லைக் இந்த கொஷின் எல்லாம் விட்டுனுக்கே லைக் சார் டைம் இருந்து சரி இப்போ கொடுத்தா சால்வ் பண்ணுவாங்க, கொடுங்க சார். அங்கேயே சால்வ் பண்ணிட்டு லைக் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க. இவங்க எல்லாம் பில்டப்பு நான் கரெக்டாக ரிசர்ச் பண்ணேன் அந்த கம்பெனி என்னது, அந்த கம்பெனியில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, நாம் ஒரு ஃப்ரெஷராக போனால் எவ்வளோ தருவாங்க. அப்போ கேட்டேன், சார் ஒரு 4 lakhs பேக்கேஜ் லைக் நிறையா பேர் ஜாஸ்தியே கேட்டாங்க. நான் 4 lakhs பேக்கேஜ் இன் ஹேண்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. லைக் அது என் கையில் இல்லைப்பான்றாங்க. அப்போ நீங்கள் தானே சார் முன்னாடி இருப்பீங்க. லைக் ஆஃப்டர் ட்ரைனிங் வந்துட்டு எனக்கு அதிகமாக வேணும்னு. லைக் ட்ரைனிங் பீரியட் வெறும் ட்ரைனிங்க்கு 4 lakhs அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபாய். எது அங்கே போயிட்டு நான் ட்ரெயின் ஆகுறதுக்கு. இந்த ஜாப் ஆஃபரோட வீட்டில் இருக்கிறேன். லைக் சும்மா ஃப்ளூக்கில் லைக் இத்தனை பேர் இருக்காங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ லைக் கம்பெனிக்குள்ளே போயிட்டா நம்மளோட ஸ்கில்ஸு ஷோகேஸ் பண்ணுற டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க இல்லையா, மட்டமான ப்ராசஸ்ஸு. லைக் மட்டமானதுன்னு நான் சொல்லலை,
லைக் 60% அபோட்டாக இருக்கணும். லைக் ஒரு பேரியர் இருக்குது. பட் என்னன்னா லைக் இன்டர்வியூ ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கரெக்டாக பசங்க இன்டர்வியூக்கன்னே ப்ரிப்பேர் ஆகி போவாங்க. பட் அந்த கம்பெனி என்ன எதிர்பார்க்கறது அந்த இடத்துல கோட்டை விட்டுருது. கம்பெனி பற்றியே படிக்காமல் சும்மா இவங்க இன்டர்வியூ வந்துட்டு இது 10 எலக்ட்ரிக்கல் கொஸ்டின் போயிட்டு அங்கே படிக்கிற அவன் காமன் சென்ஸில் கேட்பான், இவங்க பதில் சொல்கிறது இல்லை. நான் சும்மா சும்மா போனேன் கைஸ், ஒன்றுமே பண்ணல கைஸ், சும்மா போனேன். இன்டர்வியூ எப்படி இருக்குது, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா இந்த இதில் போனேன். செலக்ட் பண்ணுறாங்க. அது காலேஜ்லேயே அந்த கம்பெனி வந்துட்டு 4 பேர் தான் செலக்ட் பண்ணிச்சு, அதில் நானும் ஒருத்தன். சரின்ட்டு நானும் அதுவும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. லைக் வேலைக்காக நம்ம போகல, பட்டு சும்மா அப்ளை பண்ணோம், கிடைச்சிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தனுக்கு போயின்னுக்கலாம். ஐ எம் ரியலி சாரி இஃப் யூ ஹவ் லாஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் மீ. பட்டு நீங்களும் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று நடந்துச்சு. லைக் லவ் வரதான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பக்கம் பார்க்கந்த இந்த பக்கம்தான் உனக்கு வந்துட்டு இல்லை. நான் சரி இங்கே வேலை கிடைச்சிச்சு இல்லையா, இப்படி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம், நம்ம லவ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணலான்னு. இங்கே வா பெங்களூருக்கு வா, இங்கே இதுதான் உனக்கு. இந்த பக்கம் சும்மா பார்த்தனுக்கு லைக் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இல்லை இதுதான் உனக்குன்ட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. பெங்களூருக்கு வரேன். பெங்களூருக்கு வந்துட்டு அப்பயும் ஐடியா இருந்துச்சு. லைக் ஒரு 3 வருஷம் என்னன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபோன் பேசுறது கான்செப்டு எப்படி சொல்லுது, இந்த ஸ்மால் டாக் கான்செப்டே எனக்கு ஒரு வகையில் பிடிக்கல. ஏன்னா ஃபோனில் கேட்பாங்க சாப்பிட்டியான்னு, நம்ம சாப்பிடலன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு சாப்பாடை வாங்கி தரப்போகிறாங்க. இப்போ பாசிபிலிட்டி இருக்குது ஃபுட் புக்கிங் ஆப்பு. பட்டு அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள், ஃபோன் பேசுகிற. பட்டு கேட்பேன் என்ன வேணும், இதுதானா, சரி அது செஞ்சுட்டு வச்சிருது. ஒரு 3 வருஷம் அதான் சொன்னேன் இல்லையா, 3 வருஷம் தும்கூரில் இன்ஜினியரிங் படித்தேன்னா அந்த 3 வருஷமும் கான்டாக்ட் பண்ணல, எவனையும் கான்டாக்ட் பண்ணல. இந்த சைடு பெங்களூர் சைடும் கான்டாக்ட் பண்ணல, எங்கள் ஊர் சைடும் கான்டாக்ட். ஏன்னா தேவையில்லாததெல்லாம் நம்ம மண்டேக்குள்ளே ஏற்றிடுவாங்க. நம்ம யோசிச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்யூஷன் எடுத்துகிட்டு போனால் அந்த ப்ராப்ளமே எக்ஸிஸ்ட் ஆகாது. சும்மா நாம் தான் தலைநோவு சொல்லிட்டு கான்டாக்டு மொத்தமாக கட் பண்ணி விட்டுருன்னு அதெல்லாம் மறுபடியும் கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக வந்த உடனே எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு சீட் இல்லை, கேட்டு எழுதலை, மேட் எழுதலை. சரி கேமாட் எழுதலைன்னா கேமாட் ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இது பண்ணி காலேஜ் டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ பண்ணி எஸ்ஏ ரைட்டிங் பண்ணி எல்லாம் இது ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறேன். லைக் அதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த அம்மாவுக்கு வந்துட்டு இது ஒன்றும் முடிவில்லை, லைக் ஹோல்ட் ஆன், இந்த பக்கம் போயிட்டு நான் கண்டிப்பாக உன்னை கை விடுறதில்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம். என்னோட தேர்டு லவ்வர் இந்த பக்கம் பார்த்துருந்தாலே இந்த பக்கம் லைக் வீட்டுக்கும் இதுதான் செட் ஆகும், நீ இதை தான் படிக்கணும் நாங்கள் எம்பிஏ அண்ட் ஓகே இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும்ப்பாங்க. பட்டு நான் எப்படி சொல்கிறது, நான் பாட்டுக்கு நான் இந்த பக்கம் இப்படி போகிறேன், இந்த பக்கம் நம்மளுக்கு வழி இருக்குதுன்ற மாதிரி இந்த பக்கம் இழுத்து விட்டாங்க. லைக் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் இந்த பக்கம் போகிறோம். அங்கே போய் பார்த்தா என்னோட முதல் லவ் வந்துட்டு உண்மையான லவ், கரெக்டாக இருப்பா, காம்ப்ளிகேட்டடுனாலும் பரவாயில்ல, அவளை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கையே ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. ரெண்டாவது லவ்வரு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லை, பட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட்டு
அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது, ப்ராக்டிக்கலும் கூட. லைக் இந்த பக்கம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, இந்த பக்கம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. அண்டு ட்ரெண்டு அப்டேட் அப்பப்போ மாறும். பட்டு இருக்குது நல்ல இதுதான். பட் இந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, இந்த லவ்வர் பற்றி நான் சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில். இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் ப்ரெசன்ட் பண்ணணும், இப்படித்தான் நீ தலை சீவணும், இப்படித்தான் நீ நடந்துக்கணும். இப்படி லைக் என்ன இன்னொன்று என்னன்னா, என்னோட 2 ப்ரீவியஸ் லவ்வர்ஸும் சரி, அதிகமாக என்னை கொழுப்பல. அங்கே காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட எனக்கு இப்போ லைக் என்னால் க்ளீனாக வந்துட்டு ஓ இதைத்தான் சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியும். ஆனால் இந்த கடை என்ன சொல்லுறது கைஸ், இந்த பக்கம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எப்படி சொல்றது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, கிரே ஜோன்லேயே வச்சு ஆப்ரேட் பண்ணுறது. அது நம்ம கரெக்டாக பண்ணோமா தப்பாக பண்ணோமான்ற குழப்பத்திலேயே வச்சுட்டு இருக்கிறது. அண்டு ஸ்டாண்டர்ட்ஸு வேற ரைஸு. இன்னும் என்ன சொல்றது, உண்மையிலேயே நம்ம லவ் பண்ணுறோமான்ற லெவலுக்கு கொண்டு வராங்க. பட்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ ஓகே, ஒரு லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நானும் போயிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில். அண்டு இவ்வளோ நேரம் நீங்கள் கடை கேட்டிருந்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்குதுன்ட்டு நான் நம்புகிறேன். அண்டு இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. பட்டு இந்த வாட்டி லைக் நேற்று லைக் இப்போ வந்துட்டு 3 o'clock, உண்மையிலே 3 o'clock கைஸ். 12 மணி அப்போது நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு வந்துட்டு இது ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு வந்து ரெடி பண்ணி இதுக்கே 3 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓகே, நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு என் மேலே ஒரு அக்கறை இருந்துருக்குது. நான் வந்துட்டு லைக் வாட்ஸ்அப்லேயும் கேட்டேன், லைக் எல்லாரும் நிறைய பேர் என்னன்னா, மூன் உன்னோட லவ் ஸ்டோரி சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ தான் சொன்னேன் இல்லையா கைஸ், என் லவ் ஸ்டோரி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்டு என்னோட லவ்வர் யாருன்னு கேட்டே இருந்தீங்க. அதுவும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட முதல் லவ்வர் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ். அவள் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பான், நாம் தான் தப்பு பண்ணுறது. எப்போவுமே பிரச்சனையோடு தான் இருப்பான், எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் தான். அதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அண்டு அவளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தான் இருக்கும். தப்புன்னா அது நீங்கள் தான் பண்ணுறது தப்பு, அவ சைட்லேருந்து தப்பே கிடையாது. அண்டு என்னோட 2வது லவ்வர் யாருன்னா இன்ஜினியரிங் வந்துட்டு அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் தான். பட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதே லெவல் தான். லைக் இது இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை, எனக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை. நிறையா பேர் அழுகுறாங்க, அது நான் பார்த்துருக்கேன். பட்டு எனக்கு வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் இல்லை, அதுவும் காம்ப்ளிகேட்டட் இல்லை. பட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஏற இருந்துச்சு. அண்டு 3வது லவ்வர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பிஏ. இப்போ எங்கள் டேடி ஒருத்தர் இதுதான் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னாரு இல்லையா, பிஸ்னஸ் தான் என்னோட 3வது லவ்வராக நான் இப்போ இருக்கிறேன். அண்டு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பு பின்னாடி அலைஞ்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
நான் அழிஞ்சிருந்தேன்னா நானே அழிஞ்சே கூட போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட்டு ரிலேஷன்ஷிப்பு பின்னாடி நீங்களாம் ஓடும்போது நான் எஜுகேஷன் பக்கம் ஓடினேன். எனக்கு உங்கள் லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியாது. பட்டு என்னோட லவ் லைஃப் எல்லாம் சூப்பராக போகுது. அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, லைக் எதுக்கையா நீங்கள் தேடுறீங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்கய்யா. லைக் எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் உங்களுக்கு இருக்கணுமா? அது ஒரு கொஷன் மார்க்கு. அண்டு வந்துட்டு சரி எனக்கு இல்லைன்னா விட்டுட்டாலங்கய்யா. ஏன் ஏன் இல்லை, இருக்கு இல்லை. லைக் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு மாமா வேலை பார்க்கறதுக்கு அங்கே எல்லாம் அழியிறாங்க கைஸ். நான் அர்த்தம், நான் 10th ஃபெயில் ஆகும்போது நான் யோசித்தேன், லைக் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும். லைக் நம்ம நான் அர்த்தம் கேட்டேன், நான் அவங்கள என்ன கேட்டேன்னா, பொண்ணு தருவாங்கய்யா, ஏன் இப்படி அழியிறீங்க? பொண்ணு கிடைக்காத நிலைமைக்கா நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டைல் இருக்கு இல்லையா, அறிவு வளர்த்துக்கோங்கடான்னா அது இல்லை, முடி மட்டும் இப்படி இப்படி வளர்க்குறாங்க கைஸ். அது எதுக்கு வளர்க்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரில எனக்கு. ஏதோ ஒன்று வளர்க்குறாங்க, வள வள வளருங்க. அண்டு அதுதான் எல்லாம் வந்துட்டு ரிலேஷன் பின்னாடி ஓடும் போது எஜுகேஷன் பின்னாடி ஓடுறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த ஹியூமன் எமோஷன்ஸை வந்துட்டு லைக் மேத்தமெட்டிக்ஸ் அளவுக்கு இல்லை கைஸ். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன், ஐ ரியலி லவ் ஹர். இஃப் ஷீ இஸ் அன் ரியல் விமன், ஐ வுட் ஹவ் எவ்ரி சிங்கிள் டே. அவ்வளோதான் நான் சொல்ல விடுறேன். அண்டு இன்ஜினியரிங்கும் லைக் உண்மையிலே சூப்பர் தான். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் ஒரு லாங்குவேஜ் தான். லைக் இங்கிலீஷ்ன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 26 ஆல்ஃபபெட் இருக்குது. நவுனு, ப்ரொனவுனு, அது இது அட்ஜர்வ், சாரி கைஸ், பார்த்தீங்களா இதுதான் ப்ரொனவுன்சேஷன் ப்ராப்ளம்னு சொன்னேன். வேர்புன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. கிராமர், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இது லைக் 26 எழுத்து வந்துட்டு உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 0 to 9 ஒரு 10 சிம்பிள்ஸ், ஒரு 10 கிறுக்கல் வந்துட்டு மண்டைக்குள்ளே வச்சு ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு அறிவில்லையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, 10 நம்பர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு எல்லா நம்பரையும் ஆல்மோஸ்ட் நீங்கள் டிரைவ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வேர்ட்ஸ்னா நீங்கள் 26 ஆல்ஃபபெட்ஸையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ ஒரு வேர்டை, அந்த மாதிரி ஒரு நம்பரை வந்துட்டு இந்த 10 டிஜிட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. அண்டு எனக்கு அதனால தான் ஈஸியாக இருக்குது. ஏன்னா 26 எழுத்து படித்து நம்ம ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு வெறும் 10 டிஜிட்ஸ் அவ்வளோதான், அதை படித்து கன்வே பண்ண முடியலையா? இன்னொன்று என்னன்னா, அடிஷன் வந்துட்டு அடிஷனாக பார்க்குறாங்க. லைக் ஒரு ஒரு யூனிட்டோட இன்னொரு யூனிட் சேர்ந்தா 2 யூனிட் ஆகுது, அவ்வளோதான். 1 + 1 2. இங்கிலீஷ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட, லைக் இந்த உலகத்தில் வேற எங்கன்னா சைனாக்கெல்லாம் அப்படி போட்டிங்கன்னா இங்கிலீஷை வச்சு நீங்கள் சர்வை பண்ண முடியுமான்னு தெரில. தமிழ் படிக்கிறீங்க, தமிழ்நாட்டை விட்டுட்டு லைக் சில கண்ட்ரிஸ் இருக்குது, லைக் சவுத் இந்தியன்னு இல்லை, எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அது ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கும் போது லைக் அந்த ரீஜனை விட்டு நீங்கள் வெளியில் போனால் வேல்யூ வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. பட்டு மேத்தமெட்டிக்ஸை ஒரு நீங்கள் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கன்னா போங்க, 1 + 1 2 தான், 2 + 2 4 தான்.
அதனால தான் நான் வந்துட்டு அந்த விஷயமா பார்த்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண விஷயத்த வந்துட்டு நான் லவ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு போது எனக்கு ஒரே சந்தோஷம். அண்டு லைக் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு பின்னாடி லைக் ஒத்துக்கிறேன், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் லவ் இல்லைன்ட்டுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா புடிச்சதுனால தான் நான் கற்றுக்கினேன். ஐ எம் லேர்னிங் டு லவ் அண்ட் ஐ லவ் டு லேர்ன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்டு சில பேர் வந்துட்டு என்கிட்ட அட்வைஸ் கேட்குறது உண்டு, லவ் அட்வைஸும் கேட்குறது உண்டு. பட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அட்வைஸ் ஒரே ஒரு அட்வைஸ் தான் உன்னால் கொடுக்க முடியும்னா, ஒரே ஒரு அட்வைஸ் நான் என்ன கொடுப்பேன்னா, லவ் யுவர் செல்ஃப் பிஃபோர் சம்மன் எல்ஸ் டஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களால் லவ் பண்ண முடியலன்னா அடுத்தவங்க கிட்டேருந்து எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அதே எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா உங்கள் மூஞ்சியை உங்களாலே பார்க்க முடியல, உங்களாலே ஏற்றுக்க முடியல. எப்படி சொல்கிறது, லைக் இப்போ நான் வந்துட்டு அப்போ 10th ஃபெயில் ஆகும்போது எனக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் காட்டுறேன், நான் கிழிச்சு காட்டுறேன், கிழிக்கிறதுனால தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கிறேன். அண்டு இன்னொன்று என்னன்னா, லைக் நிறையா பேர் என்ன கேட்பாங்கன்னா, எப்படி மோகன் உனக்கு வந்துட்டு எல்லாம் வந்து சேருது. இப்போ எனக்கு வந்துட்டு 26 வயசு, 26 வயசுல நான் வந்துட்டு இன்னும் ஸ்கூலுக்கு தான் போகிறேன், பி ஸ்கூல். அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் கற்றுட்டு தான் இருக்கிறேன். லைக் அது நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு லைக் அதான் சொன்னா இல்லையா, 2 வேஸ்ட் இருக்குதுன்னு. அந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிற வாயிலேருந்தே நீ உனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அன்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒர்தினஸ் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, இதே ஒரு சக்ஸஸ் தான். அண்டு லைக் நிறையா பேர் வந்துட்டு லைக் எனக்கு தெரில, நெகட்டிவாக எதுவும் சொல்ல போகிறாருன்னு இருக்கிறேன். பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பு பின்னாடி நீங்கள் போகிறீங்க, லைக் எல்லாம் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கலையா. எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக யாருன்னா லைக் இஃப் எனி விமன் ரியலி லைக்ஸ் மீ அண்ட் இஃப் தே வாண்ட் டு கான்டாக்ட் மீ ஃபார் லவ், ப்ளீஸ் டோன்ட் கான்டாக்ட் மீ. லைக் லவ் மீ ஒன்லி இஃப் யூ கேன் மேரி மீ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்டு என்னோட லவ் வந்துட்டு நீங்கள் எங்கே ஃபைண்ட் பண்ணணும், ஏன்னா நீ தான் ஆளே கிடைக்கிறது இல்லையே, எஸ்கேப் ஆயிடுறியேன்ட்டு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயும் போகாதீங்க. www.mohandore.in அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு லவ் அன்ட்டு என்னோட லவ்வை நீங்கள் அங்கே தேடினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிடைக்கும். அங்கே வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்குவேன். லைக் இன்னும் லைக் அது மேலே ஒர்க் பண்ணுறேன். அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா. அண்டு இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் கொடுக்க மக்கள்லாம் நாங்கள் நேராகவே போகிறோம். அது ஒரு ஏதோ தெரில கைஸ், மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா லைக் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறத விட கல்யாணம் பண்ணி லவ் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்றது நல்லா மண்டல ஏறிடுச்சு. அதனால லைக் அதுக்காகத்தான் சிங்கிளாக இருக்கிறேன். அண்டு டைம் பாஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு லவ் பண்ணி டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, டைமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. லைக் எனக்கு மாமா வேலை பார்க்கணுன்ட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே, மோகன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே, இது பாரு அது பாருன்ட்டு சுற்றுறீங்க இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவே லென்த்து தான். இந்த வீடியோவை பார்த்தாலே ஒரு க்ரீன் ஃப்ளாகுன்னு வச்சுக்கோங்க, டிக் மார்க்கு.
இந்த வீடியோ பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சா தான். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இங்கே இடம் இருக்குது. அண்டு அதனால் லைக் ஒரு தடவை நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்று நீங்கள் செத்து போகணும், இல்லை நான் செத்து போகணும். அது வரைக்கும் கை விடுற பழக்கம் வந்துட்டு எனக்கு இல்லை. அண்டு அதுதான் லைக் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு மண்டியாகவும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழுகக்கூடாதுன்னா, லைக் இப்பயே பார்க்குறீங்களே யூடியூப்பில் இதே மாதிரி என்னை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஒரு 2028 வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2028 வேலண்டைன்ஸ் டேல வேணுமானா அப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆனீங்கன்னா வேணுமானா கான்டாக்ட் பண்ணுறேன் நான் உங்களை. அண்டு அவ்வளோதான் சொல்லணும்னு இருக்கு. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, கட் பண்ணாமல் போடலாமான்னு ஒரு யோசனை. ஏன்னா இதுதான் உண்மையான நான். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அண்டு சில வார்த்தையை வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாமல் அந்த வீடியோ வந்துட்டு 2 கிளிப்பாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ஸ்மூத்தாக போகிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோ நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதில்லை. யூ ஆர் லுக்கிங் அட் ரியல் மீ பார்த்துக்கோங்க. அப்புறம் முடி வந்துட்டு இங்கே கருப்பாக தான் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு எல்லாம் வெள்ளை முடியெல்லாம் வந்துருச்சு. அண்டு முடியெல்லாம் நேச்சுரல் ஏர் தான். ஏன்னா நிறையா பேர் இப்போ ஒரு டிவி ஷோவில் பார்த்தேன், முடி இல்லைன்றதுனால கல்யாணம் பண்ணலையாம். பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆர்டரில் தான் போவேன். இப்படி ஷார்ட்கட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வர்றதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அண்டு அவ்வளோதான் கைஸ். பார்த்தவனுக்கு நன்றி. அண்டு என்னோடய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுமா, என்னோடய ஸ்பீச் ரேட் வந்துட்டு லோவாக தான் இருக்குதுன்ட்டு எனக்கே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். அண்டு நான் மெல்லமாக தான் பேசுவேன். உங்களுக்கு கேட்குறதுக்கு இஷ்டம்னா கேளுங்க, இல்லைன்னா நான் உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதை பாருங்கன்ட்டு நான் சொல்லலை. அண்டு எவனோ ஒருத்தன் கேட்டான், லைக் லூஸு மாதிரி போடுமோன்னு, வியூஸ் அதிகமாக போகணும். வியூஸ் அதிகமாக போகிறது என்னோடய நோக்கம் இல்லை. வாட்ச் டைம் இருக்குது இல்லையா, ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எண்டு வரைக்கும் அவங்களால பார்க்குற கேப்பபிலிட்டி இருந்தால் அவங்க பார்த்தா எனக்கு போகிறோம். மீதி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தா என்ன, பார்க்கல என்ன. நான் ஒரு இதுவும் கூட உங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நான் வந்துட்டு எப்போவுமே நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போல்லாம் நான் இப்படி தான் யோசிக்கிறது. எவன் செட்டாக எனக்கு என்னன்ற மாதிரி மைண்ட் செட்டு ஒரு கட்டடம் வரைக்கும் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, லைக் கேர் பண்ணுறேன். அது ஒரு பெரிய பிரச்சனை கைஸ். அடுத்தவங்களை பற்றி நான் கேர் பண்ணுறேன், அவங்கள பற்றி கேர் பண்ணுறதில்ல, நான் கேர் பண்ணுறேன். அது எதனா பண்ணி அந்த ஹேபிட்டை வந்துட்டு நான் நிறுத்தணும். ஏன்னா இது நீங்கள் நினைக்கலாம், இது ரொம்ப நல்ல ஹேபிட்ன்ட்டு. இந்த நல்ல ஹேபிட் வந்துட்டு அது உங்களுக்கு. ஏன்னா நான் இழிச்சவாயனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்காகத்தான் எம்பிஏவே ஜாயின் பண்ணேன். லைக் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். நான் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நான் வரேன், உங்ககிட்ட நான் வரேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு எந்த வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணலன்னா வச்சுக்கோங்களேன், டாட்டா சொல்லிட்டு போகலான்ற நிலைமைக்கு தான் நான் இருக்கிறேன். அண்டு இப்போதைக்கு போகாமல் ஓரளவுக்கு லைஃப்பு நல்லாவே போகிற ஜாலியாகவே இருக்கிறேன். நான் எல்லாம் அதைத்தான் நினைக்கிறாங்க, மோகன் எங்கேயும் சுற்றுறதில்ல, இயற்கையா சுற்றணும், வெயில் அடிக்கிறியா, ஏற்கனவே கருத்து போயிருக்கிறேன் நான். இதில் வா, வெளியில் வா சுற்றலாம், சன்ஸ்க்ரீன் இருக்கியா நம்ம போடணும். இந்தியன்ஸ் நம்ம கருப்பாக இருக்கிறது தானே கலை. நிறையா பேருக்கு அது ஒரு கான்செப்ட். எங்கள் டேடியெல்லாம் அதான் திட்டுறாரு, லைக் பீப்புள் நியர் நீங்கள்
ஈக்குவேட்டர் கிட்ட நீங்க எவ்வளோ பக்கத்துல இருக்கிறீங்களோ அதில் கருப்பா இருப்பீங்க. ஈக்குவேட்டரை விட்டு நீங்க எவ்வளோ தூரமா இருக்கிறீங்களோ அதில் வெள்ளையா இருப்பீங்க. அது நேச்சுரல். அந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தா சன்ஸ்கிரீன் மேண்டேட்டரியா போட்டே ஆகணும். இல்லைன்னா ஸ்கின் ஸ்கேனர், இல்லைன்னா ஸ்கின் கேன்சர் வந்து சாவோம். நாம் அதே மாதிரி நாம் வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு அந்த கோல்டான ஏரியாவுக்கு நாம் போனோன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு விட்டமின் டி டிஃபிஸ் டிஃபி ஐயோ டிஃபீஸ் விட்டமின் டி வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து கம்மியாயிரும். இதுதான் கைஸ், இதுதான் நான் சொன்ன ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம்னா இதுதான். அண்டு இன்னும் லைக் நிறைய விஷயம் இருக்கு கைஸ். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் எப்படி சொல்கிறது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, இது வந்துட்டு எங்கள் டேடிக்கு தெரியாது. அவர் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேச்சு வந்துட்டு கேட்டு நம்ம வீக்லி ரிவ்யூ வீடியோ வந்துட்டு போடுறத நிப்பாட்டிட்டோம். அண்டு அவர் இந்த வீடியோ பார்த்தா அவர் பேச்சு கேட்பேனான்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பேன். பட்டு கரெக்டான ரீசன் கொடுக்கலன்னா எனக்கு இஷ்டம் வர மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். இந்த லைக் இந்த வீடியோ போகிறதுக்கே லைக் பயமாக தான் இருக்குது. பட்டு பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு வந்துட்டு பயத்தை எதனா பண்ணி நம்ம இந்த பயம் வந்துட்டு 2017 வரைக்கும் எல்லாம் இருந்ததில்லை. ஸ்லோவாக 2018 தான் அப்படியே டெவலப் ஆகி ஏன்னா நம்ம ஜெயிக்க முடியும்ன்றத நம்ம காட்டிட்டோம். நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது நம்ம காட்டின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தோக்கவே விட மாட்டேங்குது. லைக் லெட் மீ மேக் மிஸ்டேக்ஸ் டு லேர்ன்னா கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்றும் நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸே பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு எம்எஃப் தான். எம்எஃப்னா மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லைக் நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம செய்கிறது வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சே நம்ம முட்டாளுங்க மாதிரி நம்மளே ஏமாற்றிட்டு நம்ம இருக்கோம். அண்டு பார்க்கலாம். அதான் சொன்னல 2028 என்னோட வெப்பேஜ் சொன்னேன் இல்லையா, moondore.in யாருன்னா அப்ளை பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரேன். அப்படி அப்ளை பண்ணாமல் விட்டாங்கன்னா வாழுங்க, நீங்கள் நல்லா வாழுங்க. அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எப்போ கல்யாணம், அப்புறம் எப்போ எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாம் சுட்டுவீங்க இல்லையா, தேடுங்க. எனக்கான பர்ஃபெக்ட் மேட்சை தேடுங்க. உனக்கு இப்போ 2026 இல்லையா, 2028 வரைக்கும் டைம் தரேன். தேடி வைங்க, பார்க்கலாம். இந்த வீடியோக்கு அடுத்து என்னென்ன என் வாழ்க்கையில் நடக்க போகிறதுன்னு தெரில. பட் என்ன நடந்தாலும் சரி பார்க்குறேன். நான் இந்த வீடியோ மட்டும் தூக்குற ஐடியாவில் நான் இப்போ இல்லை. அது மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், இந்த தைரியத்தில் இருக்கேன். அண்டு உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. பாய் பாய்.